என்னைக்குமே உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, இப்போ என்ன போயிட்டு இருக்குதோ அதையே பார்த்து, அதையே யோசிச்சு, அதையே பேசி, அதையே குறித்து நொந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய வார்த்தையே ஏன் கொடுக்கப்படுதுன்னா, தேவனுடைய வார்த்தை ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அது என்ன தீர்க்க தரிசன வார்த்தைனா, அந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை, படத்தை உங்களுக்கு தருகிறது. இப்போ என்ன வேணாலும் இருக்கலாம் உங்க வாழ்க்கை, அதை மாற்றக்கூடிய மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இப்படி இருக்கிறேன், ஆனா நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு முதல்ல பாருங்க. சீக்கிரமா அதுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம் நடக்கிறதை பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ரிவர்ஸ்ல வாழ்க்கை எடுத்துட்டு போறது. ஆண்டவர் சொல்றாரு, நடக்கிறத பார்க்காத, நீ பார்க்கிறது தான் நடக்க போகுது அப்படிங்கிறாரு. நாளைக்கு எப்படி இருக்க போறீங்க நீங்க பார்க்க முடியும். 6 மாசத்துல எப்படி இருக்க போறீங்க நீங்க பார்க்க முடியும். எதை காண்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். காணக்கூடாத ஒன்றுதான் காணக்கூடிய இந்த உலகத்தை என்ன பண்ணுது, ஆளுகை செய்கிறது. உங்களுக்குள்ள கடவுள் ஒரு எதிர்காலத்தை பார்க்கும் ஆற்றலை அவர் தந்திருக்கிறார். ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? எதிர்காலத்தை பார்த்துட்டீங்க, அதான் கவலைப்படுறீங்க. உங்க மனசுல, உங்க கற்பனையில, உங்க எண்ணத்துல நீங்க பார்த்துட்டீங்க. அது எப்படி பார்த்துருக்கீங்கன்னா, நெகட்டிவா பார்த்துருக்கீங்க. இப்படி ஆயிட்டுனா, வாழ்க்கையில யாரோ அவமானப்படுத்துற மாதிரி பார்த்துட்டீங்க, வாழ்க்கையில கீழே போற மாதிரி பார்த்துட்டீங்க, வாழ்க்கையில தோத்து போற மாதிரி பார்த்துட்டீங்க. அனுபவத்துல அது இல்ல, ஆனா உங்கள் எண்ணத்திலையும் கனவுகளையும் அதை பார்த்துட்டு இப்பவுமே சோகப்படுறோம், இப்பவுமே கவலைப்படுறோம். கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை உனக்கு தரேன், நீ உன் வருங்காலத்தை பாரு. உன் வருங்காலத்தை குறித்த நம்பிக்கையும் உன் வருங்காலத்தை குறித்த சந்தோஷமும் உனக்கு இருக்கணும். அப்பதான் இன்னைக்குனால நீ சந்தோஷமா வாழ ஆரம்பிப்ப. கடவுள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வச்சிருக்கா தெரியுமா? ஐயோ, நான் இப்படி வர போறேன்னு பார்த்து இப்பவுமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ உங்களை அழைச்சிருக்கிறேன். வருங்காலத்தை குறித்த கவலையினாலே அநேகர் இன்றைய நாளை சோகமாக கழித்து விடுகிறார்கள். நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைய போகுது, அதை பாருங்க இப்பவுமே. எனக்கு ஒரு நல்ல பிசினஸ் அமைய போகுது, அதை இப்பவுமே பாருங்க. என் கடன் எல்லாம் நீங்கி அப்படியே வாரி வாரி நான் இறக்கிற அந்த நாளை, அந்த ஃபியூச்சரை நான் இப்பவுமே பார்க்கிறேன், அப்படி பாருங்க. நாம நினைக்கிறோம் நம்மட காசே இல்லைன்னு நினைக்கிறோம். கடவுள் சொல்றாரு, காசை வர வைக்கிற ஒரு விஷயம் இருக்குப்பா, அதற்கு பெயர் வார்த்தை. அந்த வார்த்தையை எண்ணங்களாக, சிந்தனைகளாக, கனவுகளாக நீ மாற்ற முடியும் என்றால், இந்த இன்விசிபிள் வேர்ல்டு இந்த விசிபிள் வேர்ல்ட ரூல் பண்ணுது. நீ என் வார்த்தையை சிந்திச்சு நான் சொன்னதெல்லாம் நீ பார்த்தனா, இதுவே உனக்கு வழிகளையும் வாசலையும் திறந்து உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கே உங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, இதுக்காக தான் உனக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு, வருங்காலத்தில் அடைய போகிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கே பார்ட்டி வைங்க. காசு இல்லாத யாரும் ஏழைகள் அல்ல, கனவுகள் இல்லாதவர்கள் தான் ஏழைகள். வருங்காலத்துல எப்படி இருப்பீங்கன்னு பார்த்து இப்பவுமே பார்ட்டி வைக்க முடியும், இப்பவுமே விதை விதைக்க முடியும், இப்பவுமே திட்டம் போட முடியும், இப்பவுமே கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும். ஆண்டவரே, இந்த உலகத்துல இந்தியாவில் 10 பணக்காரன்ல முதல்ல என்ன வச்சதுக்காக ஸ்தோத்திரம். யாருடைய வாழ்க்கையை கடவுள் மாத்தணும்னாலும் முதல்ல அவங்க சிந்திக்கிறதையும் பார்க்கறதையும் மாத்துறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இதை மாத்தாம வேற எதையும் மாத்தி பிரயோஜனமே கிடையாது. இதை மாத்தாம அவன் கையில 100 கோடி கொடுத்தாலும் அது 1 ரூபாவா மாறிடும். ஆனா இதை மாத்தி 1 ரூபா கொடுத்தாலும் அது 100 கோடியா மாறிடும். காரியங்களை, கொஞ்சம் சிறந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அது ஆண்டவருக்கு ரொம்ப பெருமை சேர்க்கிற ஒரு காரியம். அது ஒரு நல்ல விஷயமாக அது இருக்கிறது. என்னமோ தெரில, இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நல்லா இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, வெற்றியாக இருக்கிறது, கொஞ்சம் நல்ல வீடுகளில் இருக்கிறது, நல்ல உடை உடுத்துவது, நல்ல உணவுகளை உண்பது, இந்த உலகத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு எதிராகவே என்ன பண்ணி வச்சுட்டாங்க, ரொம்ப நாளாக போதித்து வச்சுட்டாங்க பாருங்கள். அதனால் என்னமோ தெரில, ஜனங்க வாழ்க்கையில் எதையுமே பார்க்காம போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம மனதெல்லாம் இப்போ கழுவி இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு நல்லா கழுவி இருக்கிறாரு? இப்போ ஒருவேளை கையில் பார்க்காட்டனாலும் மனசில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சில விஷயத்தை உள்ளத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமென். நல்ல எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. எத்தனை பேர் நல்ல எதிர்காலத்தை பார்க்குறீங்க? நல்ல வீடுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நல்ல நல்ல திருமண வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், நல்ல தொழில்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், வெற்றிகரமான காரியங்களை
மன கண்களை திறந்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? தரிசிக்க ஆரம்பித்து விட்டோம். ஒருவேளை காணக்கூடிய கண்ணில் அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய கண்களால் அதை நாம் என்ன பண்ணுறோம்? பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஜான் 8:56, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எல்லாம் சொல்லுங்க, எதை பார்க்க நீங்கள் ஆசையாக இருக்கிறீர்களோ அதை நீங்கள் பார்ப்பீர்கள், பார்த்து களி கூறுவீர்கள். ப்ரொஃபெட்டிக் வேர்ட் ஃபார் யூ. உங்கள் உள்ளம், உங்கள் மனது எதை காண ஆசையாக இருக்கிறதோ அதை நீங்கள் கண்டு களி கூறுவீர்கள். ஆமென். இயேசு சொன்னார், your father Abraham greatly rejoiced to see my day, my incarnation. He saw it and was delighted. அவன் பார்த்தான், அவன் சந்தோஷப்பட்டான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, காண்பேன். நல்லா சவுண்டா சொல்லுங்க, காண்பேன் களி கூறுவேன். சொல்லுங்க, காண்பேன் களி கூறுவேன். ஆமென். என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஒரு மனுஷன் எதை பார்க்க ஆசையா இருந்தானோ அதை அவன் பார்த்தான், பார்த்து என்ன பண்ணான்? சந்தோஷப்பட்டான். ஆமென். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, இப்போ என்ன போயிட்டுருக்குதோ அதையே பார்த்து, அதையே யோசித்து, அதையே பேசி, அதையே குறித்து நொந்து கொள்ளக்கூடாது. தேவனுடைய வார்த்தையே ஏன் கொடுக்கப்படுகுதுன்னா, தேவனுடைய வார்த்தை அது ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு, அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அது என்ன தீர்க்க தரிசன வார்த்தைனா, அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை, படத்தை உங்களுக்கு தருகிறது. ஆமென். ஒருவேளை நீங்கள் பெறாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் உட்காரும்போது கேட்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தர ஆரம்பிக்கும், உங்களுக்குள்ள ஒரு கனவை தர ஆரம்பிக்கும். ஆமென். இங்கே வந்து உட்கார்ந்தீங்கன்னா முதல்ல காசு வராது, முதல்ல கனவு வரும், அப்புறமா காசு வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா காசு முதல்ல வந்துடுமானுங்க? இல்லை, காசு ஆண்டவர் தருவார், உங்கள் தேவையெல்லாம் சந்திக்கிறது மட்டும் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு கனவு வர ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷனரியாக ஆண்டவர் உங்களை மாற்றிடுவார். வழக்கமாக சபையில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை மிஷினரியாக மாற்றிடுவாங்கன்னு தான் சொல்லுவாங்க. கர்த்தர் உன்னை ஒரு மிஷினரியாக மாற்றிடுவார் அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு காலையில் சொல்ல, விஷனரி அப்படின்னா என்னென்னா, தரிசிக்கிறவர்களாக, தூர காரியங்களை பார்க்கிறவர்களாக, வருங்காரியங்களை பார்க்கிறவர்களாக கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். அதாவது இது வந்து ஒரு மனுஷனுக்கு கடவுள் தந்திருக்கிற ஒரு கெப்பாசிட்டி, இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரென்த், இல்லைன்னா ஒரு எபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த மாதிரி ஒரு எதிர்காலத்துக்குள்ளே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தை இப்போமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சீக்கிரமாக அதுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். I'm not joking. It's a God's principles. It's a God's principles. இப்போ என்ன வேணாலும் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில், அதை மாற்றக்கூடிய மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மாற்றக்கூடிய மேஜிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை மாற்றக்கூடிய அற்புத சக்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னென்னா, தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இப்படி இருக்கிறேன், ஆனால் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு முதல்ல பாருங்கள். சீக்கிரமாக அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். When you see the invisible, you can do the impossible. ஓரல் ராபர்ட் என்கிற ஒரு அற்புதமான தேவனுடைய மனிதர், ஒரு ஷூ வாங்கிறது கூட காசு இல்லாமல் தன் வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு மனிதர். அவர் பார்த்தாராம், ஐ திங்க் 7000 பேர் நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு நான் படித்து. 7000 பேர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தை நான் கட்டுவேன், ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூ வாங்கிறதுக்கு கூட காசு இல்லாத டைமில் அவர் அதை பார்த்தாராம். தெரியுமா, அவர் தன் வாழ்நாளில் அதை செய்து முடித்தார். அவர் தன் வாழ்நாளில் அதை செய்து முடித்தார். ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே உண்டாக்கினார்.
ஸ்பிரிட், சோல், பாடி அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த யூனிவர்சிட்டி. நம்ம இங்கே இருக்கிற காருண்யா யூனிவர்சிட்டி, டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்களுடைய இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தான் முன்னோடிகள். அதே மாதிரி இந்தியாவில் டிஜிஎஸ் ஐயா பண்ணாங்க. ஆனால் அந்த அந்த ஒன்றுமில்லாத காலத்தில் கூட நீங்கள் என்ன தரிசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படிங்க பிரதர், அப்படி எப்படி பிரச்சனையில் இருக்கும்போது, வேறு நிறைய சேலஞ்சஸில் இருக்கும்போது அப்படி எப்படி ஒன்றை பார்க்க முடியும்னா, அது இயல்பாக பார்க்க முடியாது. கடவுளுடைய வார்த்தையினாலும் கடவுளுடைய ஆவியினாலும் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பார்க்க முடியும். ஆமென். உங்கள் ஃப்யூச்சரை உங்களால் பார்க்க முடியும். நாளைக்கு எப்படி இருக்க போகிறீங்க நீங்கள் பார்க்க முடியும். 6 மாதத்தில் எப்படி இருக்க போகிறீங்க நீங்கள் பார்க்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நாம் நடக்கிறதை பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்லட்டுமா, அது ரிவர்ஸில் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நடக்கிறத பார்க்காத, நீ பார்க்கறது தான் நடக்க போகுது அப்படிங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் காண்பதை பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் பார்ப்பதை அடைய போகிறேன். பார்ப்பதுனா இந்த கண்களால் மட்டும் பார்க்கிறது பார்வை அல்ல. இந்த கண்களால் எவ்வளோ தூரம் பார்த்துருவீங்க? சிலருக்கு சில எழுத்தை கொடுத்தீங்கன்னா அதுவே பார்த்தா தான் தெரியுது. கேட்டால் எங்களுக்கு கிட்ட பார்வை தூர பார்வைன்ட்டு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இதுக்கே. அதனால தான் கடவுள் பாருங்கள், இந்த கண்ணில் பார்க்குறத வாழ்க்கையின் எல்லையாக வைக்கலை. மனக்கண்கள் பிரகாசிக்கப்படுவதாக. ஆமென். உள்ள ஒரு கண்ணை கொடுத்துருக்குறேன், அந்த கண்ணை வச்சு பாரு, விசுவாச கண்ணை வச்சு பாரு, ஆவி நிலையிலிருந்து அதை பாரு. அதனால தான் வேதவசனம் நம்மளை பார்த்து எப்படி சொல்லுதுன்னா, நாம் தரிசித்து நடவாமல் நாம் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். அப்படின்னா கண்ணை மூடிட்டு இப்படி நடக்கிறது கிடையாது. விசுவாசித்து நடக்கிறதுனா தரிசித்து நடவாமல்னா அர்த்தம், இந்த கண்ணில் மட்டும் பார்க்குறத வச்சு நான் வாழ்கிற ஆள் கிடையாது. எனக்கு இன்னொரு கண் இருக்குது, அது விசுவாச கண்ணு. அந்த கண்ணை வச்சு நான் பார்க்குறேன் கண்ணு. எத்தனை பேருக்கு அந்த கண் இருக்குது? அதுதான் முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கண் இல்லாட்டா கூட வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஆனால் அந்த கண் இல்லைன்னா தோற்றுருவோம். ஹெலன் ஹெல்லர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டாங்க. அந்த அம்மா கண்ணு தெரியாது, ஆனால் பெரிய சாதனைகள்லாம் வாழ்க்கையில் சாதிச்சிடுச்சு. அந்த பிரெய்லி மெத்தட்ஸில் படித்து அது பயங்கரமாக சாதனைகள்லாம் பண்ணிடுச்சு. அப்போ அதுகிட்ட போய் கேட்டாங்க, வாழ்க்கையில் குருட்டுத்தனமானதுன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், வாழ்க்கையில் குருட்டுத்தனமானதுன்னா கண் இல்லாதது கிடையாது, கண் இருந்தும் கனவுகளே இல்லாதவர்கள் தான் நிஜ குருடர்கள் அப்படின்னு சொல்லிச்சான். சட்டமன்றத்தில் தட்டுற மாதிரியே தட்டுறீங்களே, விளங்குச்சேன் உங்களுக்கு? இந்த கண் இல்லாதது ஒரு பிரச்சனை கிடையாது, இந்த கண் நல்லது தான். ஆனால் இந்த கண் இல்லாட்டா கூட சாதிக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் சாதிக்க முடியும். ஆமென். ஏன்னா இன்னொரு கண் இருக்குது, அதுக்கு பேர் தான் விசுவாச கண். அதனால தான் பாருங்கள், சில பேர் இந்த உடம்பில் அவயங்களில் குறை உள்ளவர்கள் கூட இந்த வாழ்க்கையில் சாதிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒருத்தர் இருக்கிறார், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் பாஸ்டர், நிக் ஒருத்தர். தெரியுமா யாருக்கு? நிக் தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு பார்த்தீங்கன்னா கை கிடையாது, காலுமே கிடையாது. கீழே இந்த வால் மாதிரி கொஞ்சோல இருக்கும், அது காலா வாலானே தெரியாது, இப்படி கோன் இருக்கும், இப்படி சின்னதாக. கை கிடையாது, முழுக்குன்னு இருக்கும், காலும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் பாஸ்டர், பல மில்லியனுக்கு அதிபதியாக அவர் மாறிட்டார். அவர் பாருங்கள், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறார். கை இல்லை, கால் இல்லை, ஆனால் வாழ்க்கையில் சாதிக்க முடியுது. நான் தான் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பேசினேன். என்கிட்ட யாராவது அது நொல்ல இது நொல்ல அது சுத்த இது சுத்தன்னு சொன்னீங்க,
அப்படின்னு இருக்கிறேன் நான். ஏன்னா வாழ்க்கை வந்து காரணம் சொல்கிறதுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இந்த பாருங்கள், இவர் தான். இந்த இவர் வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். ஓப்ரா வின்ஃப்ரேன்னு ஒரு லேடி இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் தெரியும்? பரவாயில்ல, 2 பேர் 3 பேருக்கு தெரியுதா? இந்த இப்படி பைபிளில் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி, மோசேயினுடைய மனைவி பேர் என்ன? யோசிக்கிறாங்க. மோசேவுக்கு மனைவி இருந்தா பிரதர் அப்படிங்கிறாங்க நிறைய பேர். பிறன்மனை நோக்கையாகன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் அடுத்த ஒரு ஒய்ஃப் பெயர்லாம் எனக்கு தெரியாது. இந்த அம்மா வந்து அந்த அவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அது பயங்கரமாக ஒரு டெலிவிஷன் ஷோ நடத்துகிற ஒரு அம்மா. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த ஷோவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், அப்படி துள்ளி துள்ளி வருவார் அந்த ஸ்டெப்ஸில். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் யூடியூப்ஸில். ஏறி ஏறி வருவார், மேலே ஏறி வருவார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறத பற்றி உங்களுக்கு கடவுள் மேலே கோபமே வரலையா? நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கொஞ்சம் நேரம் வரலன்னா என்ன ஆண்டவரேன்றுவோம். புரியுதா உங்களுக்கு? பர்ஸு வச்ச இடத்துல எங்கேன்னு தெரியலன்னா ஆண்டவரே இருக்கீங்களான்ருவோம். பர்ஸை ஒழுங்காக தேடுப்போம். அதாவது ரொம்ப பெரிய மேட்டர்லாம் தேவை கிடையாது. சின்ன இது குழம்புக்கு உப்பு சரியலைன்னா என்ன கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டிருவான். ஒரு தோசைக்கு உப்புமாக்கலாம். அந்த ரேஞ்சுக்கெலாம் அஃபண்ட் ஆகிறவங்க இருக்கிறாங்க கடவுள்கிட்ட. ஏன்னா இவங்களுக்கு மனசில் பூரா என்னென்னா கடவுள் தனக்கு எதிராகவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உள்ள ஒரு ஆள் பாருங்க. ஸோ அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு கடவுள் மேலே கோபமே வரலையான்ட்டு. அவர் சொன்னார், இல்லவே இல்லை. ஏன் எப்படி இதை மேற்கொள்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பலமுள்ளவர்கள் சில பேருக்கு என் மூலம் கடவுள் பாடம் நடத்த விரும்புகிறார். ஆகையாலே நான் இதை பெருமையாக நினைக்கிறேன். பாருங்க, நாம இந்த ஊனம், இந்த குருட்டுத்தன்மை இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய உலகத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நாம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஆட்கள் கிடையாது. பரவாயில்ல, ஒருத்தன் வந்து ஊனமாகவே இருந்துட்டு போனால் என்ன, குருடாகவே இருந்தால் என்ன, கேட்காட்டா என்ன. ஏசு வந்து நமக்கு அப்படி சொல்லித்தரல. ஏசு வந்து நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா இது என் ஐடியாவில் கிடையாது, என்னுடைய ஆத்தென்டிக் டிசைனில் குருட்டுத்தன்மையோ முடமோ சரீர பலகீனங்களோ, ஏன் மரணம் கூட என்னுடைய ஆத்தென்டிக் டிசைன்ஸில் கிடையாது. உன்னை இந்த பூமியில் எதுக்கு வச்சுருக்கிறேன்னா அது இல்லாத உலகத்தை நீ படைக்கணும்னு தான் உன்னை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறார். எத்தனை பேர் புரியுது நம்ம அசைன்மெண்ட் என்னன்ட்டு? அதனால தான் குருடருடைய கண்ணை திறந்துரு அப்படின்ட்டார். மூடவனை என்ன பண்ணு, நடக்க வை அப்படின்ட்டார். செத்தா கூட என்ன எழுப்பிடு அப்படின்ட்டார். ஒரு ஆமீன் கூட இல்லை பாருங்களா. இதுதான் அசைன்மெண்ட், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி சில காரியம் இதுக்கு வாழ்க்கையில் அதை புரிஞ்சுக்கணும். வாழ்ந்திருத்தல் அப்படிங்கிறது நம்முடைய கோலாக இருக்குது. ஆனால் தாழ்ந்திருத்தல்ங்கிறது நம்ம நிலையாக இருக்குது. இப்போ வாழ்ந்திருத்தல் என்கிற நிலையை அடைகிற வரைக்கும் இந்த தாழ்ந்திருத்தல்ங்கிற நிலையை நாம் அர்த்தப்படுத்தி ஆகணும், அதை மீனிங்ஃபுல் ஆக்கியே ஆகணும். இல்லைன்னா வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இவர் வந்து எவ்வளவோ கடவுளை பார்த்து கோவப்படுறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, மனிதனுடைய மூடத்தனம் அல்லது அவனுடைய தவறுகள் அவனுடைய வழிகளை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் இருதயம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும்.
இவன் இல்லாதெல்லாம் பண்ணி வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி ஏதோ பண்ணி விட்டுருது. அது ஆனால் கூட போய் நின்று என்ன பண்ணுறது, ஆண்டவரே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறது, பிளேம் பண்ணுறது. பாருங்க முக்கால்வாசி பேர் ஆண்டவர் குறித்த ஒரு மனத்தாங்கல்லே வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு முடிச்சிட்டாங்க வாழ்க்கை. ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், ஏன் அங்கே ஒருத்தன், இங்கேயும் அதே தான். ஆக மொத்தம் ஏன் ஏன்லே வாழ்க்கை போயிடுது பாருங்களேன். ஆனால் இவங்கெல்லாம் ஏன் ஏன்லாம் கேட்டுட்டு வாழ்க்கையை வாழல. அது தெரில. இந்த நிக்கி இருக்கிறார் பாருங்க, ஹி ஆல்சோ பிலீவிங் இன் எ சூப்பர் நேச்சுரல். அவர் அவருக்கு ஒரு ஷூவை வாங்கி வச்சிருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு கால் வந்துச்சுன்னா அதை நான் போட்டுக்கணும், அதனால ஷூ வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமாங்க. அவர் என்னன்னா, இந்த நிலைக்காக நான் கடவுளை குறை சொல்ல மாட்டேன், இந்த நிலையில் இருந்துக்கிட்டு கடவுளை நான் நம்பி சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிப்பேன். ஆனால் இந்த நிலையையும் அவர் மாற்ற ஒரு நாள் வந்தால் நான் அதுக்கு தயாராக இருக்கணும்னு ஷூலாம் வாங்கி வச்சுருக்காரு அவர். தட் இஸ் ஃபெய்த். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் அ இன்ஸ்பிரேஷன்ஸ் இல்லை? நம்மலாம் என்ன வாழ்க்கையில் நொந்துக்கிட்டே இருப்பாங்க சார். எப்போ அவங்க 5 நிமிஷம் பேசுங்க, ஏதாவது ஒரு சோகத்தை தான் சொல்லுவாங்க. எனி டைம் அவங்கக்கிட்ட ஒரு சோக கதை எப்போவுமே ரெடியாக இருக்கும். மாலை முரசு மாதிரி ஏதாவது சாயங்காலத்துக்குள்ளே ஒரு கதை சொல்லிடுவாப்புல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த துக்ககரமான காரியம் என்னென்னா அப்படின்னு வீட்டுக்கே அந்த செய்தியோடு தான் போகிறது. போய் அந்த அட்மாஸ்பியர் என்ன பண்ணிடுது, ரொம்ப இதாக மாற்றிடுறது பாருங்கள். நோ அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்கன்னா, இந்த இடத்துல சில காரியங்கள் பொக்கிஷம் போல் தேவன் வச்சிருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். அதில் ஒன்று என்னென்னா, சாதகமான சிந்தை. ஆமென். எதையும் சாதகமாக பார்க்கிற ஒரு மனநிலையையும் ஆவியையும் தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். ஏன்னா அது இல்லாமல் வாழ்க்கையை மாற்ற முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, திங்க் பாசிட்டிவ். எல்லாம் சொல்லுங்க, சாதகமாக எண்ணுங்கள். ஆமென். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில் எதையுமே பண்ணவே முடியாது. குறைகளையே பார்க்காமல், கையிலேயே காலிலேயே அப்படின்னு பார்க்காம, கடவுள் ஒரு நல்ல மூளையை கொடுத்துருக்காரு, மற்ற உறுப்புகள்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காரு, ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டார் அவர். ஆனால் நாம் நிறைய பேர் ஆத்திரத்தோடய உட்காந்துருக்கோம். தோத்திரம் வரமாட்டுக்கு ஆண்டவரே, தோத்திரம் வரமாட்டுக்கு ஆண்டவரே அப்படி உட்காந்துட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பாருங்கள், இயேசுனுடைய மெத்தட் தான். என்ன இருக்கோ அதை எடுக்கிறாரு, தேங்க் காட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு எல்லாத்தையுமே. ஜெபம் பண்ணுறாரு, ஒரு டீமை எனக்கு கொடுங்க, இந்த உலகத்தையே நான் தேவனுடைய ராஜ்யமாக மாற்றணும் அப்படின்ட்டு 12 பேர் கொடுத்தார். 12 பேர் பார்த்தீங்களா எப்படி இருந்தாங்கன்ட்டு? நல்லா டீமை கொடுத்தீங்க ஆண்டவரே. நம்மளாக இருந்தால் இதுக்கு போய் எதுக்கு ராவெல்லாம் ஜெபம் பண்ணார் இயேசுங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இரவெல்லாம் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் செலக்ட் பண்ணுறாரு இன்டர்வியூவில். 12 விதமாக இருக்கு. இவங்க நமக்கு ஊழியம் செய்வீங்களா இல்லை இவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்யணுமாங்கிற மாதிரியே ஒரு டீம் பாருங்க. ஏசு ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு டீமை எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கல பிதாவை. அவர் தெரியும், இந்த மாதிரி டீமில் தான் தேவன் எனக்கு தந்ததெல்லாம் ஊற்றி அழகான வேலையை செய்ய முடியும். அதனால் இந்த டீம் தான் பெஸ்ட் டீம்னு அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. ஆமென். ஒரு தலைவன் எனக்கு சிறந்த மக்களை தாருங்கள் அப்படின்னு கேட்கவே மாட்டான். தனக்கு தருகிற எந்த மக்களையும் சிறந்தவர்களாக மாற்றுவான். அவன் தான் தலைவனாக இருக்கிறான். They are leaders. ஆமென். நான் தான் சொல்கிறேன், எதுவும் ஒன்றை நீங்கள் குறைவுகளாகவும் பார்க்கலாம், எதுவும் ஒன்றை நீங்கள் வாய்ப்புகளாகவும் பார்க்கலாம். The choice is yours. வாழ்க்கை பூரா குறை சொல்லணுமா? தாராளமாக சொல்லலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் குறை சொல்கிறதுக்கு நிறைய மேட்டர் இருக்குது.
வாழ்க்கை பூரா தேங்க்ஸ் பண்ண போகிறேனா, வாழ்க்கை பூரா துதிக்க போகிறேனா, வாழ்க்கை பூரா நன்றி சொல்ல போகிறேனா, வாழ்க்கை பூரா சிறந்ததை பார்க்க போகிறேனா? நான் சொல்கிறேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லி முடியாத அளவுக்கு நன்மைகளை கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஒரு அஃபண்டடான ஹார்ட்டோடு இருக்காதீங்க, ஒரு மனத்தாங்களோடு எப்போவுமே இருக்காதீங்க. விட்டுருங்க. சில காரியம் விரும்பாத மாதிரி நடந்திருக்கலாம், சில காரியம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். நோ ப்ராப்ளம், எனக்கு அதை பற்றி தெரில ஆண்டவரே. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உங்களிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். இந்த தீமையை கூட எனக்கு எப்படி மாற்றிடுவீங்க? நன்மையா மாற்றிடுவீங்க. ஆமேன். நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு இந்த உயர்தரமான ஒரு கிறிஸ்டியன் லிவிங், ஒரு கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குது பாருங்கள். அது மட்டும் நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம லைஃப் ஸ்டைலு இந்த உலகத்துக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஆமேன். ஸோ இன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு நான் தர விரும்பவில்லை. இந்த காலை வேளையில் ஒரு வாழ்க்கை முறையை தேவன் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், லைஃப் ஸ்டைல். ஆமேன். லைஃப் ஸ்டைல்னால் இப்படி இல்லை, அந்த மாதிரி யோசித்துக்கூடாது, ஏதோ ஸ்டைலுங்கிறாரு அப்படின்ட்டு, அந்த மாதிரி இல்லைங்க. முறை, பாணி, உங்கள் வாழ்க்கையின் பாணியை என்ன அந்த ஆள் எப்படி வாழ்க்கை வாழ்கிறான் பாரு. பிரச்சனை வருது, ஆனால் அவன் எதிர்கொள்கிறதே வேறு மாதிரி இருக்க. பிஸ்னஸ் வித்தியாசமாக இருக்குது, ஆனால் அவன் அதை கையாளுற விதமே வேறு மாதிரி இருக்க. உங்களுக்கு தெரியுமா பிரச்சனைன்னு என்ன தெரியுமா? பிரச்சனைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனைன்னு என்ன தெரியுமா? நீங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறத எல்லாரும் பிரச்சனைன்னு சொல்கிறதில்ல. அலை வருகிறது, நீந்த தெரியாதவனுக்கு தான் அது பிரச்சனை, நீந்த தெரிஞ்சவனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அப்போ மக்கள் பிரச்சனைன்னு எதை சொல்கிறாங்க? எதையெல்லாம் இவர்களால் கையாள முடியவில்லையோ அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க? பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நிறைய காரியங்கள் உங்களால் கையாளக்கூடிய விதத்தில் தான் கடவுள் வச்சிருக்கிறாருங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நான் சொல்ல வர விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி காலையில் உங்கள் வாழ்க்கையை, ஏன் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையின் நிறைய காரியங்களை மாற்றியமைக்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி காலையில் சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் எதை காண்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். ஆமேன். எதை பார்க்குறீங்களோ அதுக்குள்ளே உங்களால் போக முடியும். எல்லாம் சொல்லுங்கள், இன்விசிபிள் ரூல்ஸ் விசிபிள்ஸ். காணக்கூடாத ஒன்று தான் காணக்கூடிய இந்த உலகத்தை என்ன பண்ணுது? ஆளுகை செய்கிறது. இங்கே இருக்கிற சிறியவர்களோ பெரியவர்களோ வலியவர்களோ வலிமையற்றவர்களோ நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்குள்ள கடவுள் ஒரு எதிர்காலத்தை பார்க்கும் ஆற்றலை அவர் தந்திருக்கிறார். ஆமேன். ஆனால் நம்ம எல்லாருமே எதிர்காலத்தை இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். யாருமே பார்க்காம இல்லை, எல்லாருமே என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறோம்? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படி பார்க்குறோம் எதிர்காலத்தைனா, இப்போ ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? எதிர்காலத்தை பார்த்துட்டீங்க, அதான் கவலைப்படுறீங்க. ஆமாம், கவலைங்கிறது என்ன? உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் பார்க்குறீங்க. எதில் பார்க்குறீங்க? உங்கள் மனசில், உங்கள் கற்பனையில், உங்கள் எண்ணத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதை எப்படி பார்த்துருக்கீங்கன்னா நெகட்டிவாக பார்த்துருக்கீங்க. இப்படி ஆயிட்டுனா அப்படி நினச்சி இப்போமே என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? அவளை நீங்கள் நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிருக்காது, நிறைய நேரம் நல்லா தான் ஆயிருந்திருக்கும். எத்தனை பேருக்கு அப்படி ஆயிருக்கு? ஐயோ நம்ம ஒன்று நினச்சோம், எப்படி பாருங்கள் கர்த்தர் உண்மையிலே ஆண்டவர் அப்படின்னு, தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு இருப்போம். புரியுங்களா உங்களுக்கு? அப்படி ஆயிருந்திருக்கா? அவளையா ஆயிருந்திருக்கு. நிறைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் அப்படி நடந்திருக்கு. அப்போ எதிர்காலத்தை பார்க்குற ஆற்றல் நம்ம எல்லாருக்கும் இருக்கா? இருக்கு. அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம், கவலைப்படுறோம். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதுன்னா நமக்கு எதிர்காலத்தை ரொம்ப நல்லாவே பார்க்க தெரியுதுன்னு அர்த்தம். ஆனால் எப்படி பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னால், அதை ஒரு சாதகமான விதத்தில் பார்க்காம ஒரு எதிர்மறையான விதத்தில் பார்க்கறதுனால தான் கவலைப்படுறோம். அதனால தான் இயேசு சொன்னார், நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ணாத, கவலை படாதே. ஆனால் நம்ம நாளைய தினத்தை பார்க்குறோம்.
என்ன செய்ய போகிறோம்? பொம்பளை பிள்ளையாக இருக்க என்ன செய்ய போகிறோம்? சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் மட்டும் கவலை இல்லாமல் இருக்க போகிறீங்களா? ஆம்பளை பையன் ஏதாவது செய்யணும்ல அப்படின்னா ஆம்பளை பையனை வச்சு கவலைப்பட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. பொம்பளை பிள்ளைனாலும் பரவாயில்ல, கட்டி கொடுத்துடலாம். ஆம்பளை பையன் ஒரு வேலை வீட்டுக்கு போகணும்லாயா, அதுக்கு ஒரு கவலை. அப்போ எல்லாருமே பாருங்கள், மக்கள் எதிர்காலத்தை ஆல்ரெடி பார்க்குறாங்க. ஆனால் எப்படி பார்க்குறாங்க? ஒரு கவலையாக தான் பார்க்குறாங்க, பயமாக தான் பார்க்குறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி பார்க்காத, நாளை தினத்தை குறித்து கவலை படாது. அப்படின்னா என்ன? உன் ஃப்யூச்சரை பற்றி, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படும் விதத்தில் என்ன பண்ணாத, பார்க்காத. நீ எப்படி பார்க்கணுன்னா பாருங்கள், ஒரு பெண் தன் வருங்காலத்தை பார்க்கிறார். பாருங்கள், அவள் தான் பெரிய சாதனை பெண்மணியாக இருக்கிறார். நீதிமொழிகள் 31 பாருங்கள், Proverbs 31:25 25 பாருங்கள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். எல்லாம் சொல்லுங்க, வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறார். என்ன போட்டிருக்கு பாருங்க, she smiles at the future. ரொம்ப அழகா இருக்கு ஆம்பிளிஃபைட்ல. and she smiles at the future knowing that she and her family are prepared. என்ன வார்த்தை பாருங்க, நல்ல ட்ரெஸ் மட்டும் அந்த அம்மா போடல, அவள் உடை பலமாக இருக்குது, அலங்காரமாக இருக்குது, தட்ஸ் குட். அதை விட she smiles at the future. கடவுள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வச்சுருக்கா தெரியுமா? ஐயோ, நான் இப்படி வரப்போகிறேன்னான்னு பார்த்து இப்போமே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ உங்களை அழைச்சிருக்கிறேன். ஐயோ, அந்த நாளை நினைச்சாலே இப்போமே அப்படியே உங்களுக்கு அந்த, அதாவது அந்த அந்த ரியாலிட்டிக்குள்ளே உங்களால் நுழைய முடியுங்க. கவலைக்குள்ளே எப்படி நுழைஞ்சிங்க? பயத்துக்குள்ளே எப்படி நீங்கள் நுழைஞ்சிங்க? பலார் பலார் பலார்னு யாரோ அடிக்கிற மாதிரி இப்போமே பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில் யாரோ அவமானப்படுத்துகிற மாதிரி பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில் கீழே போகிற மாதிரி பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில் தோற்று போகிற மாதிரி பார்த்துட்டீங்க. வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உங்களால் பார்த்துட்டு, அனுபவத்தில் அது இல்லை, ஆனால் உங்கள் எண்ணத்துலேயும் கனவுகள்லையும் அதை பார்த்துட்டு இப்போமே சோகப்படுறோம், இப்போமே கவலைப்படுறோம். ஆனால் இங்கே ஒரு பெண்ணை பற்றி போட்டிருக்கு, இங்கே ஒரு பெண்ணை பற்றி போட்டிருக்கு. ஹலோ சகோதரிகளே, இதை அதிகமாக நம்ம கவனிக்கணும். போன வாரம் கூட சொன்னேன், மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அப்போ ரொம்ப யார் தான்? ஜென்ஸுக்கு கவலை இல்லையானா கவலை இருக்கும். அவர் யார்கிட்ட 2 பேர்கிட்ட பேசி ஏதாவது இது பண்ணி அப்படி வெளியிலாம் போகிறதுனால என்ன ஆகிடும், அப்படியே போயிடும். இவங்க உள்ளுக்குள்ளேயே அப்படியே வச்சுட்டே இருக்கிறது. ஆமாம், பெண்கள்னாலே ஒரு கவலை அப்படிங்கிற பிக்சர்லாம் மாற்றிடணும். she smiles at the future. அதுக்குள்ளே மாற்றிட்டாங்களா? and she smiles at the future. எல்லாம் சொல்லுங்க, நான் என் எதிர்காலத்தை குறித்து, இப்படி சொல்லுங்களேன், நான் என் எதிர்காலத்தை சிந்திக்கும் போது சிரிப்பேன். ஆமென். சிரித்து கொண்டே என் எதிர்காலத்தை பார்க்கிறேன். ஆமென். அப்படி தான் போட்டிருக்கு பாருங்களேன். and she smiles at the future. தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். நீங்க என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? வருங்காலத்தை பற்றி கவலைப்படுறதெல்லாம் பார்த்துருக்குறோம், வருங்காலத்தை குறித்து ஒரி பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், வருங்காலத்துக்காக வர்ற விஷயத்தெல்லாம் என்ன அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இவள் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். ஆமென். அப்போ பாருங்கள், இதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆற்றல். இந்த ஆற்றல் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம்? அதை ஒரு நெகட்டிவான விதத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்படி ஆயிட்டுனா, இப்படி நடந்துட்டுனா, இப்படி இதாகிட்டுமா நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கோம் உட்காந்து. அதை கூட கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, இப்படி ஆயிட்டுனான்னு ஒரு விஷயம் யோசித்தா கூட அதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிறதுக்காக தான் அதை கொடுத்தாரு. ஆனால் அதையும் நம்ம எப்படி தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? கவலை விதத்தில் தான் வச்சுருக்கிறோம். அப்போ இங்கே ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறது, வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். ஆமென்.
எல்லாம் சொல்லுங்க, என் வருங்காலத்தை குறித்து நான் மகிழ போகிறேன். ஆமென். எஸ் எஸ் எஸ். இப்போ பாருங்க உங்க எதிர்காலத்தை through the word of God. அது எப்படி பிரதர், நாளைக்கு எப்படி இருப்போம் யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தான் வெளிச்சம். இப்படியே பேசுறாங்க நிறைய பேர். இல்லைங்க, கர்த்தர் உங்களுக்கும் வெளிச்சத்தை தர விரும்புறாரு. வெறும் வெளிச்சத்தை கர்த்தரே வச்சுட்டு இருந்தா எப்படி? முதல்ல கர்த்தருக்கு ஏன் வெளிச்சன்னே தெரியல. ஏன்னா அவரே ஆயம்தல் நானே வெளிச்சன்ட்டார். வெளிச்சத்துக்கே வெளிச்சமா? கர்த்தருக்கே வெளிச்சம், கர்த்தருக்கு தாங்க தெரியும் அப்படின்னே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடக்கூடாது. இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை உனக்கும் தெரியணும், என் வார்த்தையை உனக்கு தரேன், நீ உன் வருங்காலத்தை பாரு, உன் வருங்காலத்தை குறித்த நம்பிக்கையும் உன் வருங்காலத்தை குறித்த சந்தோஷமும் உனக்கு இருக்கணும். அப்போ தான் இன்னைக்கு நாளை நீ சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்ப. ஆமென். வருங்காலத்தை குறித்த கவலையினாலே அநேகர் இன்றைய நாளை சோகமாக கழித்து விடுகிறார்கள். அப்படி ஆயிரும்ல, அப்படி ஆயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இன்னைக்கே உட்காந்து கவலை. அவள் தன் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைய போகுது, அதை பாருங்க இப்பவுமே. ஆமென். எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் அமைய போகுது, அதை இப்பவுமே பாருங்க. ஆமென். என் கடனெல்லாம் நீங்கி அப்படியே வாரி வாரி நான் இறக்கிற அந்த நாளை, அந்த ஃபியூச்சரை நான் இப்பவுமே பார்க்குறேன், அப்படி பாருங்க. ஆமென். இப்பவுமே அதை பாருங்க. இந்த வாடகை வீட்டை விட்டு ஒரு சொந்த வீட்டில் போய் நான் குடியிருக்க போகிறேன். அப்போ பால் காய்ச்சி ஃபங்க்ஷன் இப்படி நடக்குது, இவங்கெல்லாம் வந்து திறக்கிறாங்க, இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் என் வீட்டில் இருக்குது, அதை நான் பார்க்குறேன்னு பார்க்க ஆரம்பிங்க. ஆமென். நாம் நினைக்கிறோம் நம்மளோட காசே இல்லைன்னு நினைக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, காசை வர வைக்கிற ஒரு விஷயம் இருக்குப்பா, அதை தான் இன்னைக்கு காலையில் சொல்லி தந்துட்டுருக்கிறேன். அதற்கு பெயர் வார்த்தை. அந்த வார்த்தையை எண்ணங்களாக, சிந்தனைகளாக, கனவுகளாக நீ மாற்ற முடியும் என்றால், இந்த இன்விசிபிள் வேர்ல்டு இந்த விசிபிள் வேர்ல்டை ரூல் பண்ணுது. நீ என் வார்த்தையை சிந்திச்சு நான் சொன்னதெல்லாம் நீ பார்த்தனா, இதுவே உனக்கு வழிகளையும் வாசலையும் திறந்து உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். அதனால தான் வியாதியாக இருக்கிற ஒரு மனிதன் சுகதேகியாக தன்னை பார்க்க வேண்டும். நான் அந்த வியாதியிலே கிடக்க மாட்டேன், நான் எழுந்து நடக்க போகிறேன். டாக்டர் சொல்லியிருக்கலாம் இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ட்டு, பரவாயில்ல, அவங்க சொல்கிறது சொல்லட்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, வியாதியில் படுக்கையிலே இருக்கிறவனை அவர் எழுப்புகிறார், வியாதி படுக்கையை மாற்றி போடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஏன் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடாது? அந்த காட்சியை பார்த்து நீங்கள் ஒரு சாட்சியாக ஏன் மாறக்கூடாது? ஆமென். இது 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 உண்மையா பிரதர்? இது நடக்குமா? இதுதான் நிஜமா? எவ்வளோ நிஜம்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது, நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் நான் முன்னாடியே பார்த்துட்டேன். நான் பார்த்ததில் தான் இப்போ நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். யோசேப்புக்கு அப்படி தான் நடத்தினார். ஒரு 16-17 வயசு பையன், ராத்திரி ஆனால் போதும் ஆண்டவர் அவன்கிட்ட வந்து கனவை ஊத்துறது தான் வேலையே. அவன் அப்படியே பார்ப்பான், காலையில் எந்திப்பான். ஏன்னா நீங்கள்லாம் என் காலில் வந்து விழுற மாதிரி ஒன்று பார்த்தேன், நாங்கள் மண்டையிலே போடு அப்படின்னு அவனுக்கு மண்டையில் கொட்டியிருக்காங்க. இந்த அரிக்கெட்டுலாம் பார்த்தேன், உங்கள் கெட்டுலாம் கீழே கிடக்கு, என் கெட்டு நிமிர்ந்து நிற்கி, உன்னை நிமிக்கிறேன் நான் நல்ல கனவை சொல்லியே இவங்களை வெறுப்பாயிட்டான்ல பாருங்க, அவங்க டென்ஷனா. அதனால தான் பாருங்க, அவனை பழி வாங்கும் போது என்ன வார்த்தை அவங்க யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவன் அண்ணன் தம்பி குழியை தூக்கி போட்டு உன் கனவு எப்படி நிறைவேறும் பாரு. அப்போ எவ்வளோ வெறுப்படைஞ்சிருப்பான் பாருங்க. விடிஞ்சா அடைஞ்சா நான் அம்பானி ஆக போகிறேன், நான் மில்லியனர் ஆக போகிறேன், நான் அப்படி ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன்னு அவன் டென்ஷன் ஆகிறான். டாய், சும்மா எப்போ பார்த்தாலும் இதே பேசிக்கிட்டே இருக்காது. நீ கடை குட்டியாகவே இருந்துக்கோ. இல்லைடா, கடைக்குட்டி தான்டா சிங்கம் அப்படிங்கிறது அவன் அண்ணனுக்கு தெரில பாருங்களேன். அந்த வெளிப்பாடு அப்போ வரல அண்ணன்மார்களுக்கு. ஆமாம், இதே தான் கனவே தான் பேசிகிட்டு இருந்தான். அதனால தான் 37:10 பாருங்க. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ
என்று அவனை கடிந்து கொண்டான். பாருங்க, தரிசனம் பார்த்த யோசேப்புக்கே இந்த தரிசனம் பெருசாக தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே யாக்கோபு வந்து ஏற்கனவே யார் தான்? தரிசனம் பார்க்குற ஒரு ஆள். அவனுக்கே இந்த தரிசனம் பெருசாக இருக்குது பாருங்க. அதனால தான் உங்கள் தரிசனத்தை சில நேரம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பெரிய தரிசனமாக இருக்கும். அது ஒரு வாக்குகள் கூட எனக்கு விழலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கடவுள் உங்களை சோலவாக நின்று ஜெயிக்க வச்சிருவார். அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. யாருமே என்னுடைய கனவை விளங்கிக்கவே இல்லையே, ஆதரிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்துக்கு எதையாவது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா யாரை எடுத்த உடனே ஆமென் ஹல்லேலூயா அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஒரு 2 பசங்க போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காங்க, அப்பா நாங்கள் வானத்தில் பறக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க அப்பா பாஸ்டருடைய பசங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க வானத்தில் பறக்க போகிறோன்ட்டு. வானத்திலலாம் பறக்க முடியாது, அது இயேசு எக்காலம் ஊதும்போது தான் நம்ம பறப்போம் அப்படின்ட்டாங்க. அவன் நிஜமாவே பறப்போன்னு அவங்க தான் ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிச்சி பறக்க வச்சுட்டாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, அவங்க 2 பேரும் பாஸ்டருடைய பையன். நிறைய பேருக்கு தெரியாது இது. யோசித்து பாருங்க. அவர் அப்பா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இங்கே இவன் சொல்கிறான். யார்? யாக்கோபு. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறேன்னு சொல்லி பாருங்க. ஆமாம், இவங்க பரம்பரெல்லாம் கார்லேயே தான் போகமாக்கும் அப்படிமா. டேய், என் பரம்பரை போகலான்னா நான் போகக்கூடாதாடா முதல்ல. ஒரு விமானம் வாங்க போகிறேன்னு சொல்லும் பாருங்க. பிரதர் பஸ் டிக்கெட்டு காசு வச்சுருக்கீங்களா அப்படிமா. ஏய், பஸ் டிக்கெட்டு காசு இல்லாட்டா கூட விமானம் வாங்குறத பற்றி யோசிப்பேன்டா. அப்படிதான்டா யோசிப்பேன் அப்படின்னு ஆயிடணும். ஏன்னா ஆண்டவர் அந்த மாதிரி கதைகளாக தான் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். அந்த மாதிரி கதைகளாக தான் பைபிளில் என்ன பண்ணியிருக்குது, நிரம்பி இருக்கு. நம்பவே முடியாத மாதிரி இருக்கும், யோசிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். நாங்களாம் உன்னை தேடி வருவோம், அவ்வளோ பெரிய ஆள் ஆறியாடா அப்படின்னு. அவன் அப்பாவே டென்ஷன் ஆகிட்டான். அவன் அப்பாவுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு நல்ல ராக் ஃபேஷன்லேருந்து கலர் கலராக ட்ரெஸ்லாம் என்ன பண்ணுறாரு, வாங்கி கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பந்தான். ஆனால் கூட அவனால் கூட நம்ப முடியல. ஆனால் ஒரு நாள் இந்த யோசேப்பை தேடி இந்த யாக்கோபு போகிற மாதிரி ஒரு உயரத்தில் கர்த்தர் இந்த யோசேப்பை வைத்திருந்தார். நடந்தா நடக்கலையா? நடந்தா நடக்கலையா? உன் பிள்ளை அவன் பார்த்தான், ஐயோ உண்மையிலே இது நிஜம்தான், உண்மையிலே இது நிஜம்தான். அவன் அண்ணன்மார்களுக்கும் அதே தான். அவனை குழியில் தள்ளிட்டு சொல்கிறாங்க, இப்போ உன் கனவு எப்படி நிறைவேறும் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா உடனே எல்லாராலையும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது. எப்படி நிறைவேறுகிறது என்று அதாவது அவன் அங்கே வரான். அவனுக்கு பேரை வச்சுட்டாங்க. என்ன பேர் தெரியுமா? சொப்பனக்காரன். என்ன மாதிரி பேர் பாருங்க. சொப்பனம் சிஸ்டர் இங்கே உட்காந்து பேரே உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு அப்படி தான் வச்சுருக்கிறாரு பாருங்க. நீங்கள் கனவு காண்றதெல்லாம் நடக்க போகுது, நினச்சதெல்லாம் நடக்க போகுது. சொப்பனம் அவங்க பேர், ட்ரீம், கனவு அப்படின்னு பேரே வச்சுருக்காங்க பாருங்களேன். நல்லா கவனிங்க. 37:19 ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன். அவனுக்கு பேரே ட்ரீமர். எல்லாம் சொல்லுங்க ட்ரீமர், எல்லாம் சொல்லுங்க ட்ரீமர். என்ன பேர் பாருங்க, ட்ரீமர். என்னைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, அடமொழி வச்சவன் அழிஞ்சதா சரித்திரமே இல்லை. அது மாதிரி தான் நடக்குது. சொப்பனக்காரன், ட்ரீமர். நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் ஒரு கனவை உங்களுக்குள்ள தந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு எதிராக திட்டம் பண்ணி குழி வெட்டினா கூட அந்த கனவை நீங்கள் போய் அடைவீங்க. அதனால தான் வெறும் கனவு மட்டும் போதாது, அந்த கனவை நிறைவேற்ற கர்த்தர் என் கூடயே இருந்தாருன்னா நான் பார்க்குற எல்லா கனவும் நிஜமாக மாறும். இந்த உலகத்தில் கனவு கண்டவங்கலாம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலர் கனவு பார்த்தாங்க அடையலை, ஏன்னா இந்த மாதிரி குழியை வெட்டி உள்ளே போட்டு போயிட்டாங்க. ஆனால் என் கூட ஒரு கர்த்தர் இருக்கிறார், வெட்டின குழியிலிருந்து மறுபடியும் தூக்கி மேலே உட்கார வச்சு நீ பார்த்த கனவை, நான் தந்த கனவை அடையாம நீ போவதில்லை.
கனவுக்கு சப்போர்ட் பண்ணுறவருங்க. கனவை கொடுக்குறதே அவர் தான். கனவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கனவை அடைய வைக்கிறார். ஆமென். ட்ரீமர், பேரை பாருங்களேன், ட்ரீமர். எல்லாம் சொல்லுங்க, ட்ரீமர். அவன் அண்ணன்மார்கள் சொல்கிறாங்க, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். இப்போ எதிர்ப்பு எங்கேயோ வரல, ஓன் பிரதர்ஸ் தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி தூக்கி தூக்கி போடுறோம். இப்போ நம்ம எத்தனையோ பிரசங்கங்களை பண்ணுறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் செழிக்க முடியும் நான் பிரசங்கம் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, அது எப்படி எல்லோரும் செழிக்க முடியுமா? எல்லாரெல்லாம் செழிக்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் நாள் வருது, நீங்கள் எல்லோரும் ஓஹோன்னு செழித்து ஓஹோன்னு இருக்கிற நாள்லாம் வருது. இங்கு கடன் உள்ளவர்கள் யாரும் இல்லை. ஆமென். இங்கு இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நான் கூட கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு கனவை தான் இப்போ விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். சொல்லிகிட்டே இருக்கிறேன், இந்த வேனில் வராங்க இல்லை டூ வீலரில் வராங்க கூட சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே யோசிக்காதீங்க, சீக்கிரமாக ஓனா உங்கள் காரில் வர்றதை பாருங்கள். ஆமென். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா நான் ஒரு நாள் அப்படி பார்த்தேன். என் பொண்ணை கையில் பிடிச்சி ஸ்கூலுக்கு எந்த வாகனமும் இல்லாமல் நடந்து போயிருக்கிறேன். இதே திருநெல்வேலியில் எந்த வாகனமும் இல்லாமல் நடந்து போயிருக்கிறேன். நடந்து போகும்போதே என் பொண்ணு கேட்பா, நெறி என்ன அப்படின்ட்டு. சீக்கிரமாக இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டே போவோம். அப்புறமா பைக் வாங்க. அப்புறம் பைக்கில் போயிட்டே இருக்கும்போது 4 பேர் பைக்கில் எப்படி போகிறது? நம்ம ஊரில் இருசக்கர வாகனம் இருவருக்கு மட்டுமே, அந்த சட்டம் வேலையே செய்யாது. அவங்க 5 பேர் 6 பேர்லாம் உட்காந்து போய்ட்டுருப்போம். அப்படி போயிட்டுருக்கோம். இப்போ வண்டி யார் ஓட்டுறா, இடம் என்ன இருக்குது, அதான் ஒரு 6-7 பேர் இப்படி மிதந்து போகிற மாதிரியே இருக்கும். ஒதுவுமே தெரியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதில் 4-5 பைகி வேறு அங்கங்கே தொங்கும். இது என்ன வண்டிடா இது? ஏன்னா அவ்வளோ கவரிங்காக இருக்கும். டீப்போம். அது மாதிரி தான் நாங்களும் போயிட்டுருப்போம். அப்போ இல்லை, கத்தர் ஒரு காரை வாங்க வைப்பார். அதை பார்த்தேன் நான். அப்புறம் பார்த்தா காருக்குள்ளே போயாச்சு. அப்புறம் காரில் உட்காரும்போது காரை கத்தர் வாங்க மட்டும்தான் வைப்பாரா, வாங்கி கொடுக்க வைப்பார். அதையும் பண்ணியாச்சு. ஆமென். சரி, ஆண்டவர் இந்த மாதிரி நார்மல் கார் மட்டும்தான் தருவாரா, உயர்தரமாக தரமாட்டாரா? தந்திருக்கிறார். ஒரு கம்பெனி தயாரித்த உயர்தர வாகனத்தை தான் நாம் இப்பொழுது வாங்கியிருக்கிறோம். ஆமென். இதிலே கனவு முடிஞ்சிடக்கூடாது. வாடகை வீட்டில் இருக்கிறோம், வாடகை வீட்டிலே உட்காந்துருப்போமா? கிடையாது. இதை விட்டு போகும்போது சொந்த வீடு, அதுக்கு தான் போவோம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இதெல்லாம் பேராசை பிரதர். இது பேராசையாங்க. இது ஒரு மனிதனுடைய சராசரியான ஆசைகள்ங்க. இதை போய் பேராசை அது இதுன்னீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் உள்ளதெல்லாம் பார்க்குறோம் சேர்த்து. அவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படியே பார்க்குறது, அந்த லேண்ட் ஏன் காலியாக கிடக்கு, கார் ஏற்றிட முடியுமா, ஏற்ற முடியல, அப்போ அந்த பக்கத்தில் உள்ள லேண்டையும் வாங்கிடலாமா, அப்படி ஓடுது பாருங்க உள்ள. மோசமான பையன் சார் இந்த பார்த்தா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா. இதில் எனக்கு சில நேரத்தில் நம்ம மக்கள் தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாதுன்னு தெரியாது. இந்த வாடகை வீட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு உட்காந்து பாட்டு படிப்பாங்க. அவங்க புரிஞ்சு படிக்காமல சும்மா ஏதோ படிக்கணும்னு படிப்பாங்க. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அப்படின்னு. அப்போ தான் வாடகை வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. என் கத்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் அப்படின்னு புரியாமலே பாட்டோம். ஆனால் கத்தர் நிஜமாவே சொல்லிட்டார், உன் கண் பார்க்கறதெல்லாம் உனக்கு தரப்போகிறேன், உன் கால் மிதிக்கிறதெல்லாம் உனக்கு தரப்போகிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், ட்ரீமர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ட்ரீமர். சொப்பனக்காரி, சொப்பன சுந்தரி அது வேறங்க. எப்படி போனாலும் கேட்ட போடுறாங்களே, அது வேற. சரி, அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அது வேறு மாதிரி ஆகிப்போச்சு. சொப்பனக்காரி, கனவுகளை பார்க்கக்கூடிய ஆள், ட்ரீமர். எல்லாம் சொல்லுங்கள், ட்ரீமர். வாலிப பையன்னா சும்மா ட்ரிம் பண்ணிக்கிட்டே அலையக்கூடாது, ட்ரீம் பண்ணிக்கிட்டே அலையணும். நிறைய பேர் பாருங்கள், வரும் ட்ரிம்மிங்லேயே டைம் முடிச்சிடுறான். ட்ரீமிங்
ட்ரீம் இட், எய்ம் இட். ரொம்ப முக்கியம். கடவுள் கொடுக்குறாரு அதை ஒரு மனுஷனுக்குள்ள. இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறணும் 1000 பேர் வந்து தடுத்து பார்க்குறாங்க. அப்போ பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையை எப்படி கடவுள் நல்லாக்குறாரு, உங்கள் சரீரத்தை எப்படி ஆரோக்கியமாக்குறாரு. ஒரு மோசமான ஆளாகவே நான் இருப்பேன் அப்படி நினைக்காதீங்க. ஒரு ஆரோக்கியமான அழகான சரீரத்தை பாருங்கள், அதுக்குள்ளே போயிடுவீங்க. ஐ எம் நாட் ஜோக்கிங். சும்மா ஏதோ விளையாட்டுக்கு நீ காலையில் சொல்ல, நீங்கள் பார்க்குற அந்த சரீரத்துக்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். இதெல்லாம் நடக்குமா பிரதர்? நடக்கும், நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என் சரீரம் எப்படி இயங்கும்படி எப்படி இருக்கும்படி நீங்கள் வச்சிங்களோ அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தில் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்க சொல்லி பாருங்கள். அதை விட உங்கள் பாடியை அழகாக்கக்கூடிய சேவ் பண்ணக்கூடிய விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஆமென். அழகான வீட்டை பாருங்கள், அழகான குடும்பத்தை பாருங்கள், அழகான எதிர்காலத்தை பாருங்கள். தன் வருங்காலத்தை குறித்து மகிழுகிறாள். இன்றைக்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இதுக்காகத்தான் உனக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு வருங்காலத்தில் அடைய போகிற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கே பார்ட்டி வைங்க. இந்த பார்ட்டி எதுக்குன்னா, நான் புதுசாக இப்படி ஒரு வீடு கட்டியிருக்கேன், அதுக்காக தான் இன்றைக்கி பார்ட்டி. டேய் சொல்லவே இல்லை. அதனால தான் பாருங்களேன், நம்ம விதைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விதைப்புங்கிறது என்னது தெரியுமா? அறுவடையை பார்த்துட்டோம், அதனால தான் பெருசாக விதைக்கிறோம். அது ஒரு விசுவாச கண்ணை வச்சு, ஏற்கனவே எனக்கு பத்த மாட்டுக்குங்க, ஏற்கனவே வந்து வந்து தேவையில் நாங்கள் இருக்கிறோங்க, ஏற்கனவே குறைவில் இருக்கோங்க, இப்போ நாங்கள் கொடுக்கணுமா? இப்போ தான் கொடுக்கணும், இப்போ தான் கொடுக்கணும். ஏன் இப்போ கொடுக்கணும்? ஏன்னா தீர்க்கதரிசி வந்து சொல்லியிருக்கிறார், ஒரு வருங்கால பிக்சரை சொல்லிட்டார், எண்ணெயும் மாவும் குறையாது. இட்ஸ் a prophetic picture. இப்போ எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறா? கொடுக்குறா. அப்போ கொடுக்கும்போதே அந்த கனவுக்கு அக்ரி பண்ணுறா. ஸோ கிவிங்னா வேறு ஒன்றுமே கிடையாது. தேவன் சொன்னதோடு நீங்கள் அக்ரி பண்ண ஆரம்பிக்கிறீங்க, தேவன் சொன்னதோடு நீங்கள் ஒத்து போக ஆரம்பிக்கிறீங்க, அதனால தான் கொடுக்குறீங்க. என்ன பார்க்குறீங்க? எண்ணெயும் மாவும் குறையாது. ஆமென். அப்போது நான் விதைக்கும் போதே ஒரு அறுவடை என் கண்ணில் பார்த்துட்டேன். அதனால தான் 2 கொரிந்தியர் 9 பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உங்கள் விதையே சொல்லுது உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்பதை. அதனால தான் நான் விதைக்கிறவங்கள சாதாரணமாக நினைக்க மாட்டேன், கொடுக்குறவங்கள சாதாரணமாக நினைக்க மாட்டேன். ஏன்னா கொடுக்கும் போதே ஒன்றை நீங்கள் பார்க்கிறீர்கள், இதை நீங்கள் அடைய போகிறீர்கள், இதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூம்மா. ஸோ கிவிங் வந்து சும்மா கிடையாது, ஏதோ காணிக்கை போடுகிறேன் அதெல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு ஃபெய்த் சீடு, சும்மா சீடு கிடையாது. சும்மா காணிக்க ஒரு 100 ரூபா போடுறேன் 500 ரூபா போடுறேன் ஏதோ காணிக்கை அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் ஆஃபரிங். அது என்னதுன்னா, அது ஒரு கனவை நான் பார்க்குறேன். அந்த கனவு என்ன? ஒரு அறுவடை. ஒரு வீட்டை நான் பார்க்குறேன், ஒரு வாகனத்தை பார்க்குறேன், ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை பார்க்குறேன். ஆண்டவரே அதை பார்க்குறேன், இப்போ விதைக்கிறேன். அப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் விசுவாசத்தில் நம்ம விதைக்கிற விஷயமாக இருக்குது. அப்போ உங்களுடைய கிவிங்கும் அதில் இன்க்ளூடடாக இருக்குது. நான் கோல்டை விதைக்கும் போது முதல்ல கோல்டை விதைக்கும் போது முதல்ல காரை வாங்கி நான் ஒருத்தருக்கு கொடுக்கும்போதே நான் பார்த்துட்டேன், இதை விட பல மடங்கு பெட்டரான ஒரு காரை ஆண்டவர் எனக்கு தருவார். ஆமாம், கிட்டத்தட்ட நான் கொடுத்த காரை விட 5 மடங்கு அதிகம் விலையுள்ள காரைத்தான் இப்பொழுது நான் வாங்கும்படி ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறேன். 5 times more. இப்பவும் அதான் யோசிக்கிறேன், எதையாவது ஒன்று பார்த்துட்டேன்னா அதுக்காகவே விதைக்கிறது, அதுக்காகவே கொடுக்கறது, அதுக்காகவே ஒரு காரியத்தை செய்கிறது. இப்போ இவ்வளோ பெரிய இடத்த ஏன் எடுத்தேன்? எது எடுக்க வச்சிச்சு? இப்போ எல்லா சர்வீஸும் சேர்த்தா ஒரு 350 to 500 people தான் வராங்க. அப்போ இவ்வளோ பெரிய இடத்த பார்க்க நான் பார்த்துட்டேனே, இந்த இடம் நிரம்பி வெளிவி இங்கே வண்டிலாம் விடுறத நான் பார்த்துட்டேனே, பார்க்க போய் தான் எடுத்துருக்கிறேன், பார்க்க போய் தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் கார் வாங்க போகிறீங்க, பார்க்கிங்க்கு இடம் வேணும்னு தான் இடம் இவ்வளோ பெரிய இடத்த எடுத்து போட்டிருக்கிறேன். அப்போ கார் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஆமென்.
காலையிலே உங்களை உசுப்பேத்துறது என் வேலை கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரணகலமாய் தான் இருக்கிறீங்க. நான் வேறு அதை செய்யணுமா? அதை செய்ய வேண்டாம். நான் நிச்சயமாய் தேவ ஆவியானவர் எதை இன்னைக்கு உங்களுக்கு ஊத்தும்படியாய் காலையில் சொல்லி கொண்டிருக்கிறாரோ அதை இன்னைக்கு காலையில் நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். ட்ரீம் வித் காட், எய்மிங் வித் காட். அவரோட இணைஞ்சு நீங்கள் பாருங்கள், அப்போ எல்லாமே சாத்தியம். அப்போ ஒரு திட்டம், ஒரு செயல் சும்மா வந்து ஒரு டக்குன்னு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த பார்த்துட முடியுமா? அதெல்லாம் வரட்டுங்க. சில பேர் பார்த்துக்கிங்களா வர அப்படின்னு நகர்த்துக்கிட்டே போவாங்க. அதனால தான் அவங்க வீட்டு பிளானு கூட ஒழுங்காகவே இருக்காது. தேவைப்படுதோ இடித்து கட்டுவோம். ஆமாண்ணே பையன் பெரிய பையன் ஐட்டம் என்ன பண்ண இடித்து கட்டுவோன்னு வீடே பார்த்தீங்கன்னா அப்பப்போ கட்டின மாதிரி இருக்கும். எதையாவது யோசிச்சே கட்டுறது கிடையாது. இதெல்லாம் தேவைப்படும், இப்படி வரணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறது இல்லை, பார்க்குறதே கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்க, இடம் உண்டாக்குங்க, அதை தேவன் நிரப்புவார். இடங்கொள்ளாமல் போக மட்டும், இடங்கொள்ளாமல் போக மட்டும். இடம் உண்டாக்குறது அவர் நிரப்புவார் என்கிற விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு காலையில் சொல்றேன், திட்டமிடுவது தேவன் பேல் வைக்கும் நம்பிக்கையாகவே இருக்கிறது. இடம் உண்டாக்குனா என்ன? இடம் உண்டாக்குனா என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு நீங்க இடம் உண்டாக்குறீங்களோ அதை வச்சு சொல்ல முடியும் தேவன் எந்த அளவுக்கு நிரப்புகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பது. கனவு உள்ளவனுக்கு காசு கொடுக்கப்படும். ஆமென். கனவே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அங்கனே உட்காந்துக்க வேண்டியதுதான், அந்த மாத சம்பளத்திலே உட்கார வேண்டியதுதான். வேலைக்காக சம்பளத்துக்காக வேலைக்கு போகாதீர்கள். ஒரு வேலைக்கு போகிறீங்களா, கற்றுக்கிறதுக்காக போங்க. கொஞ்ச நாளில் அதே மாதிரி ஒன்றை நீங்களே செய்கிற மாதிரி மாறணும். அந்த மாதிரி போகணும். அந்த சம்பளம் நீங்கள் பார்க்குற வேலை கிடையாது, கற்றுக்கிற டைம் அப்படி நினச்சி கற்றுக்கோங்க. 2 வருஷமோ 3 வருஷமோ நல்லா லேர்ன் பண்ணி அதே மாதிரி ஒரு விஷயத்த அப்போ நீங்கள் அப்போ வேலைக்கு போகும்போது எப்படி போகணுன்னா, சம்பளத்துக்கான வேலையை தேடக்கூடாது. நாளைக்கு நான் எதை செய்ய போகிறேனோ அந்த அனுபவத்தை எது தருமோ அந்த வேலைக்கு நான் இன்றைக்கி போக போகிறேன். விளங்குச்சா? நாங்கள் சண்டே காலையில் வந்தால் ஜபம் பண்ணி அனுப்புவீங்கன்னு பார்த்தா என்னெல்லாமோ சொல்கிறீங்க. அப்படியாக உங்களுடைய மகனுக்கு தேவனேன்னு நானும் ஆடி உங்களையும் ஆட வைத்து உருளை வைத்து அதெல்லாம் இங்கே நடக்காது. இது அந்த மாதிரி இடம் கிடையாது. அந்த மாதிரி போலித்தனமான வெற்றியை குறித்தோ காரியங்களை குறித்தோ இங்கே பேசுறது இல்லை. இங்கே பேசுறது எல்லாமே நிஜமாக நீங்கள் ஜெயிக்க முடியும், நிஜமாக நீங்கள் வெற்றி பெற முடியும். ரியல் சக்ஸஸ். சும்மா என்னத்தையோ பேசக்கூடாது பாருங்கள். சும்மா அது எனக்கு அது ரொம்ப இதாகிடும். நானே காலைல வரும்போதே சொல்லிட்டு தான் வருவேன். நான் ஆண்டவரே பார்த்துக்கோங்க, எங்கெல்லாமோ இருந்து வராங்க ஆண்டவரே, போய் நின்னா வேறு மாதிரி இருக்கணும். அப்புறம் சாயங்காலம் உங்கள்கிட்ட நான் கேட்பேன் அப்படின்னு தான் ரொம்ப ஒரு டீப்பான ஒரு இதில் தான் வருது. ஆமாம், சிலர் எனக்கே திருப்தி இல்லைன்னா நீங்கள் யாருமே சொல்ல வேண்டியல, நானே போய் இது என்னதுன்னு யோசித்து அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிப்பேன். சும்மா கிடையாது பாருங்கள், இது கண்டிப்பாக வேலை செய்யும். இங்கே இருக்கிறவங்க யாருமே எனக்கு அது இல்லையே இது இல்லையே அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படி வாழவே மாட்டேங்க. வாழ்க்கையில் இன்னைக்கு பாடு மாதிரி அவன் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எதை காண ஆசையாக இருக்கிறீர்கள்? ஆமென். அதை காண்பீர்கள், களி கூறுவீர்கள். ஆமென், ஆமென். இந்த வால்ட் டிஸ்னி இன்றைக்கி நிறைய இந்த அமெரிக்காவில் இப்படி ஒரு இடமே இருக்குது, டிஸ்னி லேண்ட், ஒண்டர்லேண்ட் அப்படின்னு ஒரு பிளேஸே இருக்குது. ரொம்ப அற்புதமான இடம். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் உலகம் அது. அவங்க நிறைய பிக்சர் மூவி நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. டிஸ்னி ஒண்டர்லேண்ட் அப்படின்னு இருக்குது. ரொம்ப அற்புதமான பிளேஸ். அந்த வச்சுருக்குறாங்களா, இந்த மிக்கி மவுஸ் இதெல்லாமே அவங்க பண்ணது தான். அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான உலகம். போனீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாலு சின்ன சின்ன சில தீம் பார்க் இப்படிலாம் போனால் சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது வந்து எல்லாம் பலவிதமான எக்ஸைட்மெண்ட்டு ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான பிளேஸ். இந்த மாதிரி ஒரு டிஸ்னி லேண்டை உருவாக்கணும் அப்படிங்கிற கனவோடு வால்ட் டிஸ்னி, அதை பண்ண ஒரு பேர் வால்ட் டிஸ்னி, அவர் வந்து ஒர்க் பண்ணார். அதுக்காக எல்லாமே பண்ணார். ஆனால் அந்த வேலைலாம் நடந்து அந்த இதெல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடியே வால்ட் டிஸ்னி வந்து இறந்து போனார். ஸோ இந்த கட்டடங்கள்லாம் முடிஞ்சு அதெல்லாம் திறந்தாச்சு. அப்போ இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு.
அப்போ எல்லாரும் வந்து பேசுகிறாங்க அந்த நிகழ்ச்சியில், எல்லாம் சூப்பருங்க, அருமையாக வந்திருக்குதுங்க, ஆனால் அவர் பார்க்காம போயிட்டாருங்க அப்படின்னு ஒரு ஆள் உட்கார்ந்தார். அடுத்தால ஒருத்தர் வந்தார், எல்லாம் சூப்பருங்க இதுங்க, என்னதான் இருந்தாலும் அவர் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு போயிட்டாராம். இப்படியே எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் வால்ட் டிஸ்னி உடைய ஒய்ஃப் எழுந்து பேசினாங்க. அந்த அம்மா எழுந்து பேசி சொல்லிச்சான், எல்லாரும் அவர் பார்த்தா நல்லாயிருக்கும், அவர் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுதீங்களே, அவர் பார்த்த பிறகு தான் நம்மெல்லாம் இதை பார்த்தோம் அப்படின்னுச்சான். அவர் தான் ஏன் முதல்ல பார்த்தாரு, அவர் பார்த்த ஒண்டர்லேண்டை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆமென். இதாங்க கனவு, த பவர் ஆஃப் ட்ரீம். தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசி சொல்கிறான், பாரு abundance ஆஃப் ரெயின் வரப்போகுது, பெருமழை ஒன்று வரப்போகுது. உடனே பிரசங்கத்தை கேட்டுட்டு தீர்க்கதரிசனத்தை கேட்டுட்டு போய் வெளியே போய் பார்க்கான். வெளியில் எப்படி இருக்குது? பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. abundance ஆஃப் ரெயினா, வெயில் என்ன மாதிரி இருக்குது, எங்கேருந்து ரெயின் வர? ஒன்றுமே வராது சாமி, ஒன்றுமே வரல. இல்லை இன்னொரு வாட்டி போய் பார். இன்னொரு வாட்டி போய் பார்க்குறான், வரல. இன்னொரு வாட்டி போய் பாரு, வரல. இன்னொரு வாட்டி போய் பாரு, வரல. 6 டைம் போய் பார்த்துட்டான், வரல. 7வது வாட்டி போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு உள்ளங்கை அளவு ஒரு கரும் மேகத்தை என்ன பண்ணுறான், பார்க்குறான். ஒரு உள்ளங்கை அளவு பார்க்குறேன். ஒன்று தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, சீக்கிரமாக வீட்டுக்கு போயிருங்க, மழை வரப்போகுது, அப்புறம் வீட்டுக்கு போய் சேர முடியாது அப்படின்ட்டான். என்னன்னா உங்களுக்கு புரியுதுங்களா அந்த ஸ்டோரி? என்ன ஸ்டோரி? உள்ளத்தில் எதை பார்த்தானோ அதை ஒரு நேரத்தில் வெளியிலே பார்க்கிற மாதிரி ஒரு வேலை நடந்துச்சு. இன்னைக்கு இங்கே காசு இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்கலாம், நீங்கள் ஏழைகள் அல்ல. நான் சொல்கிறேன், காசு இல்லாத யாரும் ஏழைகள் அல்ல, கனவுகள் இல்லாதவர்கள் தான் ஏழைகள். கனவுகள் இல்லாதவர்கள் தான் ஏழைகள். நான் காசோடு என் வாழ்க்கையை ஆரம்பிக்கலை, கனவுகளோடும் என் கர்த்தரோடும் இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் வெற்றியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் எழுதுவேன், என் புத்தகங்களை எத்தனையோ பேர் வாசிப்பார்கள். ஒரு நாள் நான் பேசுவேன், என் பேச்சுக்களை மக்கள் விலை கொடுத்து வாங்குவார்கள். இதையெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன். நான் பார்த்ததெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாங்க, ரைட் இட் யுவர் ட்ரீம், எழுதி வைங்க, பாருங்க நல்லா. இன்னைக்கு காலையில் அதுதான் சொல்கிறார், ஏங்காதீங்க. அவனுக்கு நடக்கான், எது அவனுக்கு கிடைச்சிட்டா, அவன் வீடு வாங்கிட்டானா, அவன் காரா அண்ணு, ஏன் உங்களுக்கு இப்படி காருது? தேவையில்லை, உங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க. நினைக்கேன் நான், அவன் சும்மா அவனுக்கு கிடச்சிருக்கும், எவனா ஏமாத்திருப்பான், இப்படியே யோசிக்குது பாருங்க. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏமாற்றி நல்லா வர்றது மட்டும் தான் தெரியுது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சு நல்லா இருக்கிறத பற்றியே யோசிக்கவே. இன்னைக்கு எதை காண நீங்கள் ஆசையாக இருக்கிறீங்க? 38 வருஷம் கொலத்தண்டையில் உட்காந்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்து இயேசு கேட்குறாரு, சுகமாக விரும்புகிறாயா? சுகமாக விரும்புகிறாயா? எல்லாம் சொல்லுங்க, விரும்புகிறாயா? எதையாவது விரும்புறியா கேட்குறாரு. உப்பு சப்பையே இல்லாமல் போயிடாம வாழ்க்கை. ட்ரீம் இட். உன்னை பாருங்க, எதை பார்க்குறீங்களோ அதுக்குள்ளே நீங்கள் போவீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் பார்க்குற உலகத்துக்குள் சீக்கிரம் செல்வேன். பார்க்கறதுனா இந்த கண்ணில் பார்க்கறது இல்லை, சொல்லிட்டேன்னா அது உங்களுக்கு எந்த கண்ணு? விசுவாச கண்ணில் தேவ வார்த்தையின் உதவியோடு கூட வருங்காலங்களை பார்க்க முடியும். வருங்காலத்தை பார்க்கறது மட்டும் இல்லை, வருங்காலத்தில் எப்படி இருப்பீங்கன்னு பார்த்து இப்பவுமே பாட்டி வைக்க முடியும், இப்பவுமே விதைக்க முடியும், இப்பவுமே திட்டம் போட முடியும், இப்பவுமே கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இந்தியாவில் 10 பணக்காரன்ல முதல்ல என்ன வச்சதுக்காக ஸ்தோத்திரம். டாப் 10 ரிச்சஸ்ட் மேன் இந்த வேர்ல்டில் என்னை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா இப்பவுமே ஸ்தோத்தரிக்கலாம். ஆமென். பார்த்தீங்கன்னா இப்பவுமே தேங்க்யூ ஜீசஸ் இப்பவுமே சொல்லிடுவீங்க. இது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, எதுக்கு தேங்க்யூ? சுற்றில இருக்கிற யாருக்குமே புரியாது. ஏன்னா 10 பணக்காரன்ல நானும் ஒருத்தனாக இருக்கிறேன். என்ன தேங்க்யூ? எது வந்துடுச்சா? எதுவும் புதையல் கிடச்சிச்சா தம்பி? என்ன ஆச்சு? இல்லை, பார்த்துட்டேன், உள்ளே பார்த்துட்டேன், கண்டிப்பாக வெளியில் ஒரு நாள் பார்த்துருவேன். என் பேரெல்லாம்
பிரபலியம் அடைகிறது, என் நிறுவனங்கள் வளர்கிறது, என் பிள்ளைகள் பெரிய இடத்தில் வந்து அமருகிறார்கள். இதையெல்லாம் பார்த்து இப்போ ஒரு பெண் வருங்காலத்தை பார்த்தானா எப்படி பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அவள் வருங்காலத்தை குறித்து மகிழ்ந்தாள்லாம் என்ன, ஒரு பெண்ணின் உலகமே என்னதுதான்? அவள் வீடு தான். அதனால தான் ஒரு பெண்ணுக்கு வீட்டில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அவள் வெளியில் சந்தோஷமாக வருவா. ஆனால் ஆண் அப்படி கிடையாது. அவனுக்கு வெளியில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக வருவான். ஆள் ஏன் டல்லாக இருக்காரு? ஏன்னா வெளியில் ஏதோ கரெக்டாக இல்லை. அம்மா ஏன் டல்லாக இருக்குது? அம்மாவுக்கு வெளியில் எல்லாம் பிரச்சனை இல்லை, வீட்டில் ஏதோ பிரச்சனை. அதனால தான் ஒரு பெண்ணின் உலகம் வந்து எதுதான்? வீடு தான். ஆணுடைய உலகம் ரொம்ப பெருசு. அவனுக்கு அங்கே நடந்தால் தான் இவன் இங்கே சிரிப்பான், அங்கே கரெக்டாக இல்லைன்னா இங்கே சோகமாக இருப்பான். ஆனால் இவளுக்கு இங்கே நல்லா இருந்தால் தான் வெளியில் உங்கள் கூட சந்தோஷமாக வருவா, இல்லைன்னா ஒரு மாதிரியே வருவா. ஏன்னா வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இல்லைல்ல. அப்போ ஒரு பெண் தன் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவள் பார்க்குறா தன் பிள்ளைகள்லாம் எப்படி வர்றாங்கன்னு பார்க்குறா, தன் கணவர்லாம் அவள் பார்க்குறா. அவளுடைய கணவர் பார்லிமெண்ட்டில் உட்காந்து, சட்டமன்றத்தில் உட்காந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறார், அதை பார்க்குறா. அதெல்லாம் பார்த்து தான் அதெல்லாம் அடைகிறா. வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். எல்லாம் சொல்லுங்கள், வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். ஆமென். நான் சொல்கிறேன், இன்னையிலிருந்து அந்த ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணப்படும், அந்த ஆவி உங்களுக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணப்படும். ஆமென். வேகமாக 2-3 ஸ்கிரிப்சர்ஸ் ரெஃபரன்ஸ் மட்டும் காமிச்சிட்டு நான் உங்களுக்காக ஜோம் பண்ண விரும்புகிறேன். இது சில பேருக்கு இது வந்து சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் என்ன மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரியே பேசுகிறீங்கன்ட்டு. நான் சொல்லுவேன், இல்லைங்க, என்ன மாதிரி தான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறாங்க. ஐ ஆம் ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய வார்த்தை கேட்கும்போது மோட்டிவேஷன் வருங்க. ஆனால் அந்த மோட்டிவேஷனுங்கிறது வேறு, அது செல்ஃப் மோட்டிவேஷன். இது செல்ஃப் மோட்டிவேஷன் கிடையாது, இது வேர்ட், இட்ஸ் அ ஸ்பிரிட். இது போகவே போகாது, இது நிற்கும். ஆமென். இது வேலை செய்யும். பாருங்க, கடவுள் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்பினாலும் இப்படி தான் மாற்றிருக்கிறார். இதுதான் பைபிளில் இருக்கிற இந்த கோடிங்லாம் சொல்கிறாங்க, கோடிங் அதுதான் பைபிளில் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். யாருடைய வாழ்க்கையை கடவுள் மாற்றணுனாலும் முதல்ல அவங்க சிந்திக்கிறதையும் பார்க்குறதையும் மாற்றுறார். ஏன்னா அவருக்கு தெரியும், இதை மாற்றாமல் வேற எதையும் மாற்றி பிரயோஜனமே கிடையாது. இதை மாற்றாமல் அவன் கையில் 100 கோடி கொடுத்தாலும் அது 1 ரூபாவாக மாறிடும். ஆனால் இதை மாற்றி 1 ரூபா கொடுத்தாலும் அது 100 கோடியாக மாறிடும். அதனால தான் ஏதோ காசு தான் பணம் தான் பெரிய விஷயம் நினைக்காதீங்க, மனமும் சிந்தனையும் தான் பெரிய விஷயமா இருக்கிறது. ஆகையினால தான் தேவன் இந்த கால வேளையில் அதில் வேலை செய்ய விரும்புகிறார். ஏன் உங்களால் காசு வெளியே விட முடியல? ஏன்னா நீங்கள் வருங்காலத்தை பார்க்குறீங்க. என்ன வருங்காலம் பார்க்குறீங்க? இல்லாமல் போகிறத பார்க்குறீங்க. ஆனால் சில பேரால் ஏன் அள்ளி கொடுக்க முடியுது? ஏன்னா அவங்களும் வருங்காலத்தை பார்க்குறாங்க. எதை பார்க்குறாங்க? வர்றதை பார்க்குறாங்க. அதனால தான் கொடுக்குறாங்க. போயிட்டுனா என்ன பண்ண தானே போயிடும். சேவிங்கே எதுக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கஷ்ட காலத்துக்கு உதவும் இல்லையா? கஷ்ட காலம் வந்துச்சா? கண்டிப்பாக வந்துச்சுல்ல. ஏன்னா அதுக்காக தானே சேர்த்தீங்க. ஹலோ, சேவிங் எதுக்கு பண்ணுறாங்க? மக்கள்கிட்ட கேளுங்க, இது எது சேர்த்துவீங்க? ஏதாவது கஷ்டம் நஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ இவங்க பார்த்துறாங்க, இந்த பைசா எதுக்கு? இந்த பைசா எதுக்கு? கஷ்ட நஷ்டத்துக்கு. அப்போ கஷ்ட நஷ்டம் கரெக்டாக வந்துச்சு, கரெக்டாக போச்சு. அப்படி செய்யக்கூடாது. சேவிங் வந்து நல்ல விஷயம். இந்த சேமிப்பு கூட பயந்து செய்யக்கூடாது. கர்த்தர் எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிளானை தருவார், ஒரு திட்டத்தை தருவார், இல்லை யாருக்கோ நான் உதவ வேண்டியது வரும், அன்னைக்கு நான் எடுத்து கொடுக்கலான்னு அந்த மனநிலையில் சேமித்து வைக்கணும். பாருங்க, ஆமென். கஷ்டம் வந்துச்சுன்னா, நஷ்டம் வந்துருச்சுன்னா அப்படியே செய்யக்கூடாது. அப்போ வருங்காலங்களை பார்க்கும் ஆற்றலை அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ அப்படி தான் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் கடவுள் என்ன பண்ணுறார்? மாற்றி அமைக்கிறார். நீங்கள் பைபிளில் யாருடைய வாழ்க்கையை கடவுள் மாற்றினாலும் நீங்கள் போய் பாருங்கள், இதை மாற்றிருப்பார். என்ன மாற்றிருப்பார்? ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறார், உன் பேர் என்னப்பா? ஆபிராம். ஆபிராம்னா என்ன? சிறிய தகப்பன். பேர் நல்லா இல்லை. இப்போ உன் பேரை சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன், ஆபிரஹாம். ஆபிரஹாம்னா என்ன? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். பிள்ளையே இல்லை, எப்படி அநேக ஜாதி தகப்பன்? முதல்ல பேர் வச்சுருவோம், நீ பார்த்துரு, அது வந்துடும். உடனே தான் அந்த அன்னைக்கு பேர் வைக்கிறார், அதை பார்க்குறான், வந்துருச்சு பிள்ளை. ஆமென். இப்படி தான் கடவுள் வேலை செய்கிறாருங்க. உன் பேர் என்னப்பா? என் பேர் பயந்தாங்குழி. இல்லைப்பா, உன் பேர் பராக்கிரமசாலி. அப்படி தான் நீ உன்னை பார்க்கணும். இன்னிலிருந்து பாரு, ஒவ்வொரு யுத்தத்திலையும் வெற்றி உன்னுடையதாக இருக்கிறது. யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உன் பேர் சீமோனா? சீமோன்னா நாணல்னு அர்த்தம். காத்தடிக்கிற இடம்லாம் அங்கங்கே அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் உன் பேர் சீமோன் கிடையாது, பேதுரு, ராக்.
இனிமே நீ உறுதியாக இருக்க போற அப்படின்னு பேர் வச்சுட்டாரு பாருங்க. அது மாதிரி ஆயிட்டான் அவன். இதாங்க கடவுளுடைய மெத்தடு. இதை உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் வேலை செய்கிறாங்க. கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ண தான் செய்யுது அவங்களுக்கும். ஆனால் நீங்கள் ப்ரெசன்ஸில் இருந்து இந்த பிரின்சிபல்ஸை ஒர்க் பண்ணுவீங்கன்னா 1000 மடங்கு இது உங்களுக்கு வேலை செய்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். வித்தவுட் அ ப்ரெசன்ஸ், பிரசன்னம் இல்லாமலேயே பிரின்சிபல்ஸ் என்ன பண்ணுது? ஒர்க் பண்ணுது. விதைச்சா அறுக்க முடியுமா, அறுக்க முடியாதா? என்னங்க, அறுக்க முடியுமா, அறுக்க முடியாதா? அறுக்க முடியும். ஆனால் ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே வெறும் பிரின்சிபிள்ஸ் மட்டும் இல்லை, வித் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசனமும் அங்கே இருந்ததுனால அறுவடை 100 மடங்காக மாறிடுச்சு. அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்படின்னா என்ன? ஒரே வருஷத்தில் உங்கள் பொருளாதாரத்தை 100 மடங்கு தேவன் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு பாருங்க எப்படி, இயேசு அப்படி தான் பார்க்குறார். பிசாசு மின்னலை போல் விழுகிறதை காண்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்னு அர்த்தம், இந்த டெவிலுடைய கிங்டம் கீழே விழுறதை நான் பார்க்குறேன்ப்பா, தேவனுடைய ராஜ்யம் பரம்புறதை நான் பார்க்குறேன்ப்பா. ஏன்னா நான் என்ன பார்க்குறேனோ அதுக்குள்ளே நான் போக போகிறேன். தட் இஸ் a Jesus language. அப்படி தான் சொன்னார். மின்னல் மாதிரி அவன் விழுறத பார்க்குறேன், பிசாசு விழுறதை நான் பார்க்குறேன். நம்ம யாருமே விழுற பிசாசை பார்க்கவே இல்லையே. நம்ம என்ன பண்ணுவோம்? தலை மேலே ஏறி உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கான். பிரதர் உங்களுக்கு தெரியுதா பிரதர்? எனக்கு வேறு தெரியணுமா? அது ஜோம் பண்ணி சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் யாராவது எதாவது செஞ்சுருக்காங்களான்னு சொல்லுங்கள் அப்படிங்காங்க. அதை சொல்கிறதுக்கு நான் வரல. கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறாரோ அதை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன், அவைகளில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. இதை பாருங்கிறார். அப்போ இது ஒரு மாறாத பிரின்சிபிள்ஸ். இனிமேல் பைபிளை திறந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, கடவுள் எந்த மனுஷனை சந்தித்தாலும் அவங்கிட்ட ஒரு நல்ல எதிர்காலத்தை பற்றி பேசுகிறார். ஆமென். அவனை கூப்பிட்டு இன்று மரித்தால் எங்கே போவாய் அப்படிலாம் பேசலை. அது ஏதோ பாஸ்டர். ஆனால் அவர் யாரை கூப்பிட்டாலும் என்ன பேசினார்? நல்ல எதிர்காலத்தை பற்றி பேசினார். பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை பற்றி பேசினார். வீடு இல்லாதவனுக்கு வீட்டை பற்றி பேசினார். கடனில் இருக்கிறவனுக்கு கடனில் விடுதலை அடைறதை பற்றி பேசினார். ஆமென். பேரே இல்லாதவனுக்கு பேர் வர்றதை பற்றி பேசினார். பரதேசி மாதிரி படுத்து கிடக்கான், அவனை கூப்பிட்டு சொன்னார், பரதேசி மாதிரி படுத்துருக்கல, இந்த லேண்டை உன் பேரில் நான் பட்டா போட்டு தர போகிறேன் அப்படின்னு சொன்னார். நடஞ்சா நடக்கலையா? ஒரு கல்லை தலையில் வச்சு படுத்துருக்கான். அப்படின்னா என்ன? ஒன்றுமே எடுக்காமல் ஓடி இருக்கான். அட்லீஸ்ட் ஒரு 4-5 துணி எடுத்துகிட்டு போனாவது ஒரு மூட்டை மாதிரி வச்சு படுத்துருப்பான். ஒன்றுமே படுக்குது, ஒரு கல்லை தலையணையாக வச்சு படுத்து கிடக்கான். அவ்வளோதான் வாழ்க்கை, என்ன ஆக போகுதுன்ட்டு கடவுள் அவன்கிட்ட பேசுகிறாரு, இன்னைக்கு பரதேசி மாதிரி படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் நான் கொடுப்பேன். மா கோரா பாஷாக்கே. என்ன மாதிரி ஒரு தேவன்கிட்ட இன்னைக்கு காலையில் நீங்கள் வந்திருக்கீங்க. உனக்கும் உன் சந்ததிக்கு நான் இதை தரப்போகிறேன், என்னைக்கும் நான் தருவேன். இன்னைக்கு பாருங்கள், இஸ்ரவேல்னு ஒரு நாடே இருக்குது அவன் பேரில். ஆமென். பட்டா போட்டு தருவேன்னா பட்டா போட்டு தான் போட்டாங்க, இஸ்ரவேல். ஆமென். இஸ்ரவேல் அப்படிங்கிற பேரில் நாடே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டா இருப்பார். ஆபிரகாம்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ எம்மட்டும் பார்க்கிறாயோ அம்மட்டும் சுதந்தரிப்பாய், எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ அதெல்லாம் உன்னுடையதாக மாறும். யோசுவாட்ட சொல்கிறாரு, அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன். கொடுத்தேன்னு அர்த்தம், லிட்ரலாக அவங்க ஒன்றும் கையில் எடுக்கலை, ஆனால் கொடுத்தேன்ட்டார். நான் கொடுத்தேங்கிறத பாரு போ அப்படின்ட்டார். இப்போ போனால் தேசம் அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. ஆமென். இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கான கனவை சொல்லிட்டேன். சபையாக நான் பார்க்குற கனவை நான் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பிறப்பிப்போம். ஆமென். யாக்கோபு ஸ்டோரியில் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். ஐ ஹாவ் 5 minutes சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு ஸ்டோரியில் அற்புதமான ஒரு விஷயம். ஒரு நாள் மாமனாருக்கு அவனுக்கும் கொஞ்சம் பிஸ்னஸில் ப்ராப்ளம்.
அப்போ மாமனாருக்கு அவனும் ஒரு டீல் பேசிக்கிறாங்க. எந்த ஆடுலாம் புள்ளி புள்ளியாக வருதோ அதெல்லாம் உனக்கு சம்பளமாக இருக்கும். மாமனார் பாருங்க என்ன மாதிரி டீலிங் போடுறாரு. புள்ளி புள்ளி ஆட்டில் வருமா? புள்ளி புள்ளி எதில் வரும்? மான் மேலே தான் வரும். புள்ளி புள்ளி ஆடு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆடு மேலெலாம் புள்ளி இருக்காது. அது சிறுத்தை மேலே மான் மேலே தான் புள்ளி இருக்கும். ஆடு மேலே வரவே வராது. ஆனாலும் பாருங்கள், தேவதூதன் வந்து சொல்லி கொடுக்குறான் யாக்கோபுக்கு, ஒரு மர பட்டையை அப்படியாக டிசைன் பண்ணி இந்த ஆடுகள் வரும்போது பார்க்க வை. ஏன்னா ஒரு பிரின்சிபிள்ஸில் தான் கடவுள் உலகத்தை படைச்சிருக்கிறாரு. எதை பார்க்கிறார்களோ அதை பிறப்பிப்பார்கள். யாக்கோபு ஆடு புள்ளி புள்ளியாக பார்க்க வச்சான், புள்ளி புள்ளியாக வந்துடுச்சு. மாமனார் பார்த்தாரு, அழிச்சு புளிச்சு ஆட்டையை மறுபடியும் போடுவோம், ஆட்டையை மறுபடியும் போடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்? இப்போ வரி வரிலாம் வரி குதிரைக்கு தான் வரும், ஆட்டுக்கு எப்படி வரும்? எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்களேன். உங்களுக்கு என்ன புரியணும்னா, இன்றைக்கும் தந்திரம் பண்ணுற ஏமாத்துகிற மனிதனுக்கு நடுவில் தான் நீங்களும் இருக்கிறீங்க. அவங்களுக்கு நடுவில் தான் அவர் உங்களை பெருக வைக்க போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சொந்த மாமனார் பொண்ணை கொடுத்தமேன்னு அக்கறையே இல்லை, அவன்கிட்டே ஆட்டையை போடுறாரு பாருங்க. ஆனால் கூட ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாம் கிடையாது. இப்போ வரி வரியா இப்போ பார்த்தா வரி வரியாக குட்டி போடுது. ஏன்னா தேவன் அவனுக்கு சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராருன்னா, யாக்கோபு ஒரு பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அது என்னன்னா, ஒரு மனிதன் எதை பார்க்கிறானோ அதை அவன் பெற்றுக்கொள்கிறான். உன் மாமனார் சொன்னதை பார்க்காத, உன் மாமனார் உனக்கு செய்கிற விஷயத்தெல்லாம் பார்க்காத, நான் சொல்கிறத பண்ணுன்னு சொன்னார். அவன் அப்படியே பார்க்க வச்சான் பாருங்க. அவன் மட்டும் பார்க்கல, அவன் ஆட்டையும் பார்க்க வச்சான். அவன் ஆடும் எதை பார்த்ததோ அதுதான் அங்கே வந்துச்சு பிஸ்னஸில். ஆமேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறத உங்கள் டீம் பார்க்கட்டும், ஒரு போதகர் பார்க்கிறத சபை பார்க்கட்டும், ஒரு குடும்ப தலைவன் பார்க்கிறத அந்த குடும்பம் பார்க்கட்டும். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். நன்மையான எந்த ஈவுகளும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சில கனவுகள், சில ஐடியாஸ், சில யோசனைகள், சில திட்டங்கள், சில நினைவுகள் அப்படியே இறங்கி வருகிறது. உங்கள் வாழ்க்கைக்குள்ள அது இறங்கி வருகிறது. ரே மகா சட்டா லா ரா ரா ரா. நீங்கள் நினைக்கலாம் இது நம்மளா பார்க்குறோமா? இல்லை, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து உங்களை பார்க்க வைக்கிறார். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் அவர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். பாருங்க, புள்ளி புள்ளியா வேணுமா, வரி வரியா வேணுமா? இதில் என்ன தெரியுமா, உன்னை ஜெயிக்க வைக்க இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை கூட நான் கொண்டு வருவேன். தட் இஸ் அவர் காட். அதாவது ஆட்டின் வம்சத்திலேயே புள்ளி கிடையாது, ஆட்டின் வம்சத்திலேயே வரி கிடையாது. திட்டா பார்த்துருக்குறோம், ஃபுல்லாக பார்த்துருக்குறோம், ஆனால் புள்ளி வரிலாம் வராது. ஆனால் உனக்கு நான் உதவணும்னா இல்லாததை கூட நான் உருவாக்குவேன், இல்லாததை கூட நான் கொண்டு வருவேன். நான் யோசிக்கிற சில காரியம் இல்லவே இல்லை நீங்கள் சொல்லலாம், பரவாயில்ல, அதை கொண்டு வர்றதுக்காக தான் உங்களை அவர் வச்சிருக்கிறார். மோரா ஷேகா ரபோஹோசா. இப்போ பல கோடி, ஒன்றும் இல்லை, 2000 ரூபா கேட்டால் இப்போ உங்கள் மேலே விழுந்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதை விட பெரிய விஷயம் இப்போ உங்கள் மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் ட்ரீம்ஸ், அதுக்கு பேர் தான் ட்ரீம்ஸ். பொன்னை விட வெள்ளையை விட விலையேற பெற்ற அவருடைய வார்த்தைகள், கனவுகள் உங்கள் மேலே இப்போ விழுந்து கொண்டிருக்கிறது ஒரு சால்வையை போல. ரிசீவ் தட், ரிசீவ் தட். மா கோ ரா 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 ரா. இங்கே இருக்கிற வாலிபர்கள் மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற முதியவர்கள் மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற நீங்கள் எந்த வயதும் இதுக்கு தடையல்ல. தேவன் ஒன்றை உங்களை பார்க்க வைக்கிறார். ரேபோ ஷாட்டா லாபாரா. அவள் தன் வருங்காலங்களை குறித்து மகிழுகிறார். ஹல்லேலூயா. தன் வருங்காலத்தை குறித்து ஸ்மைல் பண்ணுறான். கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படும்படியாக அவர் உங்களை உண்டாக்கவில்லை. ஒருவேளை இன்னைக்கு கவலைப்படுற மாதிரி, இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிற மாதிரி உங்கள் சூழல் இருந்தால் கூட தேவ வார்த்தையின் உதவி கொண்டு இதை பாருங்கள்.
இதை பாருங்க, என்ன உங்களை பார்க்க சொல்றாரோ அதை பாருங்க. எரேமியாவே, நீ எதை பார்க்கிறாய்? ஆண்டவரே, நான் ஒரு பொங்குகிற பானையை நான் பார்க்கிறேன். ஓ ரஷாடாலாபார். அந்த காலை வேளையில தேவன் அதை தான் கேட்கிறாரு. நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறன்னு கேட்கிறாரு. நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற? நீ எதை பார்க்கிறாய்? ஹல்லேலூயா. அதை நீ சுதந்தரிப்பா. She smiles at the future. அவள் தன் வருங்காலத்தை குறித்து சந்தோஷப்படுகிறார். இன்னைக்கு காலை வேளையில் அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஓ, அந்த உயர்வை நான் இப்பொழுதே பார்க்கிறேன், அந்த பெருக்கத்தை நான் இப்பொழுதே பார்க்கிறேன், அந்த ஆத்தும அறுவடையை நான் இப்பொழுதே பார்க்கிறேன். இயேசு சொன்னார், இப்பொழுதே வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதை பார்க்கிறார். அந்த கட்டடத்தை பாருங்க, அந்த வீட்டை பாருங்க, அந்த வாகனத்தை பாருங்க, அந்த பதவி உயர்வை பாருங்க, அந்த பெருக்கத்தை பாருங்க. ஓ ரஷேகே ரேபோ ராகாதாரா. நீங்க எதை பார்க்குறீங்களோ அதுக்குள்ள நீங்க போவீங்க. ஓ, இது ஏதோ மாம்சீகத்தில் ஏதோ நீங்களா பண்ணிக்கிற ஒரு காரியம் கிடையாது. தேவ ஆவியானவர் இந்த காலை வேளை அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். யோசேப்புக்கு கனவை கொடுத்தவர், ஆபிரகாமை பார்க்க வைத்தவர், யாக்கோபை பார்க்க வைத்தவர் இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ளும் அந்த தூண்டுதலை போட்டு கொண்டிருக்கிறார். அவன் என் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இந்த காலை வேளையில் நீங்கள் எதை பார்க்க ஆசையா இருக்கிறீர்களோ அதை நீங்கள் கண்டு களி கூறுவீர்கள். மாகாரா. தப்பானதை பிசாசு காட்டுவோம், அதை பார்க்காதீங்க. தவறான எதிர்காலத்தை காட்டுவோம், அதை பார்க்காதீங்க. இயேசு காட்டுகிறதை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறத பாருங்க. உன் மனைவியை எப்படியோ இருப்பா, அதை பார்க்காதீங்க. அவர் சொல்றார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என் பிள்ளைங்க எப்படியோ இருப்பாங்க, இல்ல, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல அவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு பிள்ளையே இல்லாம இருந்தா ஒரு பிள்ளைய பாருங்க. உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தனா ஒரு நல்ல குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். ஓரா ஷகரா போகாரா பலா ரா 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 ரா. இது சும்மா ஏதோ ஒரு அப்படி கொஞ்ச நேரம் உற்சாகப்படுத்திட்டு போற ஒரு காரியம் கிடையாது. இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். இதை நீங்க பார்க்கும் பொழுது வாழ்வு அப்படியே இருக்கும். தேங்க்யூ பிரதர். ரேபோ ஷாகாரா போராஹா சட்டாலாபாரா ரீகா போராஹா ஜாட்டேலே ப்ரோகோ தாரா ரா 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 ரா. சொல்லுங்க, என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உங்க பிசினஸ் எப்படி இருக்கும் பாருங்க. நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய ஐஸ்வர்யவானானான் பாருங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் பெருகினான், அதை பாருங்க. ரீகா பாரா. அதனாலதான் பாருங்க இந்த லாஃபிங் எப்படி தராரு. லாஃபிங் பாருங்க, நிறைய நேரம் அந்த ஜாய் அனாயிண்டிங் நிறைய நேரம் நடக்கும்போது நாங்கள் எல்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சிரிக்கிறதுக்கு சூழலே கிடையாது. ஆனால் சிரிச்சுட்டு இருப்போம் உட்காந்து. ஏன் தெரியுமா? வருங்காலத்தை பார்த்துட்டோம், எதிர்காலத்தை பார்த்துட்டோம். பிசாசு காட்டினதை பார்க்கல, தேவன் காட்டினதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் லாஃபிங்ஸ். ஹல்லேலூயா. ரேபோ ஷாட்டா லாபாரா. ஒருவேளை சோகத்தின் மனநிலை நீங்க இருப்பீங்கன்னா இந்த காலை வேளையில இந்த இடத்துல இருக்கிற எல்லா டிப்ரெஷனை, எல்லா கவலையை, எல்லா சோகத்தை, எல்லா பயத்தை I break it in the mighty name of Jesus and I speak and I release joy in this place, in this moment right now. Let them overflow. Oh, I speak joy in this place. கொஞ்ச நேரம் என்ன பார்க்காதீங்க. See that your future, உங்க ஃபியூச்சரை கொஞ்ச நேரம் பாருங்க. எந்த அளவுக்கு பார்க்கணும்னா சிரிப்பு வரணும். Thank you daddy, I see that my future. என் காலங்கள் உன் காலங்கள் என் கரங்களில் இருக்கிறது என்று சொன்னாரே, அவர் இப்பொழுது உங்களுக்கு காட்டட்டும். ஓ, உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. டாடி, I open that realm in this moment right now. I open it. பாருங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறத பாருங்க, உங்க சரீரம் சுகமடைகிறத நீங்க பாருங்க, உங்க வியாபாரம் செழிக்கிறத பாருங்க, நீங்க ஒரு அழகான வீடு கட்டுறத பாருங்க. எந்த அளவுக்குனா தன் வருங்காலங்களை குறித்து மகிழுகிறாள். ஓ ரேகா பாஷாடா லாகாதாரா. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பொங்குகிற அளவு இருக்கு. ஓ, அதை பார்க்கும் போது அப்படியே உங்க கை வாரி வாரி இறக்குது பாருங்க. தேவனுக்கு நீங்க செய்யணும்னு நினைச்சதெல்லாம் செய்யறீங்க, அதை பாருங்க.
Natara shekere bora kabara bara Rita la baraka bo shekere gedere ne mana shakora bahazakara. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்ட பொழுது உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களையும் உங்கள் மூப்பர்கள் தரிசனங்களையும் பார்ப்பார்கள். ஒன்றை பார்ப்பதுதான் பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு காலை வேளையில பார்க்க செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அந்த கிருபைகள் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அந்த வரங்கள் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. ரேபோ ஷேகரே ஓ ரஷேகரே போகோதாரா பலாரா. டாடி நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்த்து சந்தோஷப்படட்டும். வருங்காலை குறித்த பயங்களை எடுத்து போட்டு வருங்காலங்களை குறித்து உங்க பிள்ளைங்க இப்ப சந்தோஷப்படும்படியாய் உங்க சந்தோஷத்தின் ஆவி இந்த இடத்துல ஊற்றுங்க. உங்க மகிழ்ச்சியின் ஆவி இந்த இடத்துல ஊற்றுங்க. ஆனந்த தைலத்தால இன்னைக்கு உங்க பிள்ளைகளை இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணுங்க. ரஹலபோ ஷகதரபோ நேமோ கோரபஹா ஜதரரரரரரரர ரேபோ ஷேகரேபே. வியாதி படுக்கையில் இருக்கிற நீங்க எழுந்து நடக்கிறத ஓடுறத பாருங்க. ஓ கபாஷா கானா டா 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 டா. Glory to be the living God. Oh rashete te te te. சந்தோஷம்ல என்னன்னா எமோஷனலா கூட நீங்க அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க. Yes, I touch it. நான் அதை தொடுகிறேன். தேவன் எனக்கு வைத்த எதிர்காலத்தை என் ஆவியின் கண்களை கொண்டு என் விசுவாச கண்களை கொண்டு இப்பொழுதே நான் தொடுகிறேன். ஓ ஷாகே நமராந்தரகலபோ ருகாதேரபா ஷேகா ரபோ காதலபரா ரெஹனமா ஷெகதரபோ. ஓ Yes, 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 Holy Spirit. Yes, Holy Spirit. Yes, Holy Spirit. Reclama shata labara. Yes, Holy Spirit. Oh, உங்க வாழ்க்கை ஒரு வெத்து வாழ்க்கையா போகிறத அவர் விரும்பல. ஷேகானா மண்டல கதரா பலரா. பலிகி பெருகி இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தவர். ஓ உங்க மேல அதை தான் பேசி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க அந்த நல்ல எதிர்காலத்தை பாருங்க. அந்த வளமான எதிர்காலத்தை பாருங்க. ஹல்லேலூயா. உங்க ஒண்டர்லேண்டை நீங்க பாருங்க. உங்க ஒண்டர்லேண்டை நீங்க பாருங்க. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த அற்புத உலகத்தை நீங்க பாருங்க. பிசாசு என்னன்னு சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, நான் அதுக்குள்ள போவேன், நான் அதை பார்க்கிறேன், நான் அதுக்குள்ள போவேன், நான் அதுக்குள்ள நுழைவேன், அதை நான் தொடுவேன், அதை நான் புசிப்பேன், அதை நான் எடுப்பேன். ஓ க்ளோரி ஷபபபரக. பண கண்கள் திறக்கப்படட்டும் இந்த இடத்துல. ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும் இந்த இடத்துல. ரேகாபோ ஷகதரபா கட்டலபரா. ஹல்லேலூயா. ஜீவ விருட்சமாகிய இயேசுவை நாங்கள் புசித்தபடியினாலே ஆவியின் கண்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. ஓ நன்மை தீமை என்கிற அறிவை புசித்த போது ஓ அந்த நேச்சுரல் அந்த உலகத்துக்கான சென்ஸ் அதிகமாச்சு. ஆனால் இந்த இடத்துல இயேசுவை நாம் புசிக்கிறோம், அவரை ரசிக்கிறோம், அவரை நம் ஜீவனாய் ஆதாரமாய் கொள்ளுகிறோம். ஆகையினால் உங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. ரகாபோ ஷகதரபோ டாலபர கதர பாபா 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 பாபா. ஒருத்தர் கூட வெறுமையாய் நீங்கள் போவதில்லை. அப்பா, பிசாசு காட்டுற காட்சியெல்லாம் பார்த்த நாள் போதும். இன்னையிலிருந்து நீ காட்சிகளை காணட்டும். நீங்க கொடுக்கிற காட்சிகளை உங்க பிள்ளைங்க பார்க்கட்டும். The visions from heaven, the visions from angelic ministries. The vision, நல்ல தரிசனத்தை கொண்டு கொடுக்கிற தேவ தூதர்களை நான் பேசுகிறேன் இந்த இடத்துல. I speak angelic visitation in this place. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில
நல்ல சொப்பனங்கள், நல்ல கனவுகள், நல்ல காட்சிகள் வரட்டும் தகப்பனே. இரவு தூங்கும் போது கூட நல்ல 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 காட்சிகள் அவங்களுக்கு வரட்டும். மகா தாராரா ஷாகாரா பாலாரா. யாக்கோபை போல ஏணியை பார்க்கட்டும். யாக்கோபை போல பரம தரிசனத்தை பார்க்கட்டும். யோசேப்பை போல நல்ல எதிர்காலத்தை பார்க்கட்டும். ஓ, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று எழுதியிருக்கிறது. ஓ ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை அடையும்படிக்காக நான் கேட்கிறேன் அப்பா. பார்க்கட்டும், இன்னிலிருந்து பார்க்கட்டும். தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறதே. கல்வாரியில் சிலுவையில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்த்துட்டே போனீங்க. அதுபோல் இன்னைக்கு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சவால்கள் வழியாக அவங்க பிள்ளைங்க போனால் கூட தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறபடி அவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த எதிர்காலத்தை பார்க்கட்டும். இக்கால பாடுகள், இப்போ நான் அனுபவித்திருக்கிற கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், இக்கால பாடுகள் இனிமே வெளிப்பட போகிற மகிமையோடு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஓ, ஒரு பெரிய க்ளோரியை நான் பார்க்க போறேன். ஒரு க்ளோரியஸ் ஃபியூச்சரை நான் பார்க்க போறேன். அதோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த அவமானம் ஒண்ணுமே இல்லை, இந்த கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. தேங்க்யூ அப்பா. இந்த காலை வேளையில் நீங்க அசைவாடுவதற்காக நன்றி. என் நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். இந்த காலை வேளையில் உங்க பிள்ளைங்க எதை காண ஆசையா இருக்கிறார்களோ அதை கண்டு களி கூறுவார்களாக என்று இந்த காலையில் நீ சொன்ன வார்த்தையின்படி உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் குடும்பத்தை குறித்து, அவர்கள் வியாபாரத்தை குறித்து, அவருடைய வாழ்க்கையின் மற்ற எந்த பக்கங்களை குறித்தெல்லாம் அவங்க என்னென்னலாம் காண ஆசையாக இருக்கிறாங்களோ அதையெல்லாம் காண்பார்களாக, களி கூறுவார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன். அவங்க கனா வெத்து கனா அல்ல, அவங்க கனா பொய்த்து போகாது. அவங்க கனவெல்லாம் நிஜமாகும். குழிக்குள்ளேயே நாங்கள் இருந்தாலும் எங்கள் கனவு நிஜமாகும். சிறைக்குள்ளேயே நாங்கள் இருந்தாலும் எங்கள் கனவு நிஜமாகும். ஏனென்றால் நாங்கள் வெறும் கனவை நம்புகிறவர்கள் அல்ல, இந்த கனவை கொடுத்த கர்த்தர் எங்களோடு கூட வருகிறீர். அவர் கூட நின்று எந்த கனவை எங்களுக்கு கொடுத்தீரோ அதை நிறைவேற்றுகிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். வாவ், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை கடவுள் உங்களுக்காக உண்டாக்கி இருக்கிறார். பயப்படாதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க. உங்களுக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை தேவன் இப்பொழுது காட்டி கொண்டிருக்கிறாரு. அதுக்குள்ள நீங்க போவீங்க, அதுக்குள்ள நீங்க போயிடுவீங்க. ஆமென். அதுக்குள்ள நீங்க நுழைவீங்க. ஆமென். அதை பாருங்க, அதை பாருங்க. பார்த்து பார்த்து தான் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இங்கே நின்றுக்கிட்டு நான் இன்னொன்று பார்க்குறேன், அதுக்குள்ளே போயிடுவேன். அது மாதிரி தான் நீங்களும், அது மாதிரி தான் நீங்களும் பார்க்கணும். இப்போ இங்கே நிற்கிற உங்களுக்காகவும் நான் ஒன்றை பார்க்குறேன். எனக்கு தெரியும் சில பேர்லாம் நான் பிகினிங்கில் பார்த்த மாதிரி இப்போ அவங்க இல்லை. இப்படி இருப்பாங்கங்கிறத கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்க. இங்கே நீ நின்றுட்டு இருக்கிற உங்களையும் நான் பார்க்குறேன். ஆமென். இது அல்ல, இதை விட சிறந்த தோற்றத்தை, சிறந்த செல்வாக்கை, சிறந்த மதிப்பை, சிறந்த புகழை, சிறந்த மேன்மையை உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் விதைக்க போகிறோம். ஆமென். உங்கள் விதைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்கிறேன், என்ன மாதிரி ஃப்யூச்சரை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி விதை விதைங்க. ஆமென். எஸ், எஸ், இட்ஸ் a sign. your seed is a sign. அதாவது உங்கள் அறுவடைக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. நான் இப்படி அறுப்பேன் அப்படிங்கிறத பார்க்குறேன் பாருங்க, அதனால தான் அப்படி விதைக்கிறேன். சம்டைம்ஸ் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எடுத்து விதைக்க முடிஞ்சு எனக்கு புரியல. இந்த விதைக்கிறதுனா என்னென்னு எனக்கு புரியாது. என்னமோ ஏதோ கொடுக்கணும் போல், சர்ச்சை கரண்ட்டுக்கு இருந்து கட்டணும் இல்லையா, வாடகை கடை கொடுக்கணும் இல்லையா, அதுக்குன்னு நான் முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். நான் அப்புறம் தான் புரிஞ்சு இது சர்ச்சைக்காக கிடையாது, இது எனக்காக கடவுள் சொல்கிறார் அப்படின்ட்டு. ஆமென். ஆமாம்,
அது பண்ணலாம். ஒரு சபையில் இருக்கிறோம், குடும்பமாக இருக்கிறோம், நம்ம நிறைய எக்ஸ்பென்சிவ்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், நம்மளும் ஒரு பார்ட்டாக இருந்து கொடுக்குறோங்கிறது வேறு. ஆனால் கடவுள் அதை தாண்டி பார்க்க சொல்கிறார். எப்போ அப்படி இல்லை, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். தன் மனதில் நியமித்தபடியே, தன் மனதில் நிர்ணயித்தபடியே செய்ய கடவன் அர்த்தம்னா, விதைக்கும் போதே ஒரு நிர்ணயத்தோடு விதைக்கிறோம். என்ன நிர்ணயம்? ஆண்டவரே, நான் இதை பார்க்குறேன், இந்த எதிர்காலத்தை நான் பார்த்துட்டேன், அந்த எதிர்காலத்துக்காக தான் இந்த விதையை நான் விதைக்கிறேன். புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு மாம் விதையை ஒரு மண்ணில் புதைக்கும் பொழுது புதைக்கிறவனுக்கு என்ன தரிசனம் இருக்கு? ஒரு மரத்தை என்ன பண்ணுறான்? பார்க்குறான். இன்னும் ஆழமான தரிசனத்தை பார்க்குற ஆளாக இருந்தால் அந்த ஆள் இன்னொன்று பார்ப்பார். என்ன பார்ப்பார்? இந்த இது வளர்ந்து ஒரு மாமரம் வரும், அதில் நிறைய மாங்காய் இருக்கும், அதெல்லாம் போட்டால் இன்னும் நிறைய வரும்னு ஒரு விதையை விதைக்கும் போது தோப்பையே பார்த்துடுறார். ஆமென். அது மாதிரி தான் கொடுக்கறது. சும்மா ஏதோ யாருக்கோ அப்படிலாம் கொடுக்க. கிவிங்கிறது இஸ் ரிலீசிங் யுவர் ஃபெய்த், இஸ் ரிலீசிங் யுவர் ஃபெய்த். எத்தனையோ முறை தங்கங்களை, எத்தனையோ முறை சில மேன்மையான காரியங்கள்லாம் எடுத்து அப்படியே ஈஸியாக கொடுத்துட்டு போக முடியும் ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு. ஏன்னா எனக்கு தெரியும் என் கை காலியாக இருக்காது, வெளியில் போகும்போதே தெரியும் பல மடங்கு அது திருப்பி வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த காட்சியை நான் பார்த்துடுறேன். அந்த காட்சியை பார்க்கறதுனால தான் கொடுக்க முடியுது. இப்போ கொஞ்சம் நெல் இருக்குது, இதை நான் கொடுக்க போகிறேன், எனக்கு தெரியுது இதுக்கு பின்னாடி ஒரு ஹார்வெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சால் இப்போ இருக்கிறத என்னால் கொடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அந்த விதவை பயப்படுறா, ஐயோ தீர்க்கதரிசிக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டா என்ன முடிஞ்சு போயிருமேன்ட்டு. ஆனால் தீர்க்கதரிசி ஒரு காட்சியை தருகிறான், ஒரு தரிசனத்தை தருகிறான். அது என்ன? எண்ணெயும் மாவும் குறையாது. இப்போ அந்த காட்சியை பார்த்து, அந்த தரிசனத்தை பார்த்து கொடுக்குறா பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாச விதை. இன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு தரிசனம் உண்டாச்சுல, ஒரு பிக்சர் உண்டாச்சுல, எஸ் தட் இஸ் மை ஃபியூச்சர், அதுக்காக தான் நான் விதைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். எஸ் எஸ், இப்படி தான் காரியங்கள் நடக்குது பாருங்க. அதனால் கிவிங் இஸ் அ வண்டர்ஃபுல் திங்ஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசை இன்னும் என்னெல்லாமோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். கொடுக்குறதுல இன்னும் பெருகணும்னு ஆசைப்படுறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல காரியங்களை யோசித்து வச்சிருக்கேன். விதைக்கிற எல்லா விதைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். மணி இஸ் அ சீட். நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பெருக விதைக்கிறதுனா ஒரு பெரிய அறுவடையை பார்த்து பெருக விதைக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அது ஒரு விசுவாசத்தின் அடையாளம். ஸோ கிவிங் மணி, சோயிங் மணி இஸ் இட் இஸ் ரிலீசிங் ஃபெய்த். அது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் அதை உங்களுடைய பிள்ளைகள் செய்கிறதற்காக நன்றி. ஆன்லைனில் பார்த்து உலகமெங்கும் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி இதில் விதைக்கிறதற்காக நன்றி. மனசார நான் பிளஸ் பண்ணுறேன். நீர் ஏமாற்றுகிற கடவுள் கிடையாது. மோசம் போகாதிருங்கள். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டாரன் எழுதியிருக்கிறது. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து விதைக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், ஒரு பெரிய அறுவடைகள் வரட்டும். எதை விசுவாசித்து விதைக்கிறார்களோ அந்த 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 ஃபெய்த் சீடுக்கான பலனை அவங்க பார்க்கட்டும் என்று சொல்லி நான் பிளஸ் பண்ணுறேன். நீர் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.